இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபாரெக்ஸ் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதில் எப்படி ஃபண்டை ஆட் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பில் எப்படி ட்ரேட் பண்ணலாம், அதிலே எம்டி ஃபேஸ் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அதில் எப்படி என்ட்ரி இருக்குதுங்கிறது ஃபுல் கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. ஒன்றும் இல்லைங்க, நம்ம இந்த வீடியோக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த மாதிரி வருங்க. இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இந்த மோர் ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வரும் பாருங்க ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஆக்டோ கிளிக்னு இருக்குங்களா. இதை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி நியூவாக ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இது மொபைல்லே பண்ணிக்கோங்க, சிஸ்டமில் பண்ண வேண்டாம். மொபைலில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்குங்க. கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வருதுங்களா. ஸோ இதில் இமெயில் பாஸ்வேர்டு கேட்கலாம். இது நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு ஆப்பிளோட சிம்பிள் கூகுளோட சிம்பிள் இருக்குங்களா, இதில் இந்த கூகுளோட சிம்பிள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி ஷோ ஆகுங்க. நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணாத இமெயில் ஐடி பார்த்துங்க, அதாவது ஆக்டோவில் ரெஜிஸ்டர் பண்ணாத இமெயில் ஐடி பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு இமெயில் ஐடிங்க நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கோங்க. இமெயில் ஐடி சூஸ் பண்ணோன்னேங்க இந்த மாதிரி வந்து உங்களோட பேசிக்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ண சொல்லுங்கள். இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா 2 ப்ரூஃபில் ஏதாவது ஒன்று கொடுக்கணுங்க. ஒன்று ஆதார் கார்டு ஒரிஜினல் கொடுக்கணும், இல்லாட்டி லைசன்ஸோட ஒரிஜினல் கொடுக்கணுங்க. நீங்கள் எது கொடுக்குறீங்களோ அதில் என்ன மாதிரி உங்களோட டீட்டெயில் இருக்குது, உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் வந்து உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் என்ன மாதிரி இருக்குங்களோ அதை அப்படியே இது கம்ப்ளீட்டாக கொடுக்கணும். நீங்கள் ஒன்றும் ஆதார் கொடுத்தா ஆதார் குள்ள இருக்க மாதிரி கொடுக்கணும், இல்லை லைசன்ஸ் கொடுத்தீங்கன்னா லைசன்ஸில் இருக்க மாதிரி கொடுக்கணுங்க. இதே நீங்கள் ஃபாரினில் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நம்மளோட லிங்க் இருக்குல்லங்க, இந்த லிங்க்கை வந்து உங்கள் நண்பர்கள்கிட்ட சொல்லிங்க இந்த மாதிரி லிங்க் யாரையாச்சும் கிளிக் பண்ண சொல்லுங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி வருதுங்களா. ஸோ அதில் வந்து இந்த யூஆர்எல் இருக்கு பாருங்க, இதை காப்பி பண்ணி உங்களுக்கு அனுப்ப சொல்லுங்க. ஏன்னா அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லொக்கேஷன் எல்லாமே இந்தியன் லொக்கேஷனில் வச்சு வருங்க. இல்லைன்னா வந்து உங்களுக்கு உங்களோட கண்ட்ரியோட லொக்கேஷன் வரும், அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஓப்பன் ஆகாதுங்க. இந்த லிங்கை காப்பி பண்ணிங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு ஷேர் பண்ண சொல்லுங்க. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிருங்க. ஸோ அவ்வளோதான், ஃபாரினில் இருக்கிறவங்க இந்த ஒரு மெத்தட் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு, அதுக்கப்புறம் லாஸ்ட் நேம் உங்கள் இன்சில் கொடுத்துக்கோங்க. டேட்டா பொறுத்து உங்களோட லைசன்ஸ் ஒரிஜினல் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுங்க. நெக்ஸ்ட்டு கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ் இந்தியா கொடுங்க, நம்ம இந்தியா கொடுங்க. அதுக்கப்புறம் சிட்டி ஆஃப் உங்களோட சிட்டி கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் கொடுங்க, முடிஞ்சுங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபோன் நம்பருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் எது மாதிரி கொடுக்கலாம், எஸ் கொடுக்கலாம், நோ கொடுக்கலாம், அது உங்கள் விருப்பங்க. அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடிங் இருக்கான்னு கொடுங்க, எஸ்ஏ கொடுங்க, எஸ்னே கொடுங்க, ஒரு 1 or 2 இயர்ஸ்னு கொடுங்க. கொடுத்து அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துருங்க. உங்களோட பேசிக்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில் பண்ணிங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறங்க இந்த மாதிரி வருங்க, லீகல் டாக்குமெண்ட் வரும். ஐ கன்ஃபார்ம் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில் எல்லாமே வந்துருங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் உங்களோட அக்கௌண்ட் நம்பருங்க, பிளாட்ஃபார்ம் ஆக்டோ ட்ரேடர், கரன்சி யூஎஸ்டி, லிவரேஜ் பார்த்தீங்கன்னா 1:500. ஓகேங்க, அது எல்லாமே கொடுத்துருங்க. ஓகே, அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட்டிங் ஒரு ஆப்ஷன் வருங்க, இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்கள் அக்கௌண்ட் வந்து ஒரு ஓப்பன் ஆயிருங்க. நீங்கள் மொபைலில் பண்ணுறப்பங்க இந்த மாதிரி டெபாசிட் ஆப்ஷன் வருங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நெட் பேங்கிங், யூபிஐ ரெண்டில் ஏதாவது ஒன்று எனேபிள் ஆயிருக்குங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணுன்னு சொல்லுங்கள். கெட் வெரிஃபைன்னு வருதுங்களா, இந்த வெரிஃபைடை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து வருங்க. இதில் தான் உங்களோட ஆதார் கார்டு ஒரிஜினல் இல்லாட்டி டிரைவிங் லைசனோட ஒரிஜினல் வந்து தான் கொடுக்கணுங்க. ஹார்ட் காப்பி தாங்க நம்ம ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுங்க. நீங்கள் ஆதார் கொடுக்க வந்து ஆதார் சூஸ் பண்ணிக்கோங்க, லைசன்ஸ் கொடுக்க வந்தால் லைசன்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, இது எப்படி பண்ணணுன்னாங்க, ஒரு A4 சீட் ஒன்று எடுத்துக்கோங்க. அது மேலே உங்களோட ஆதார் கார்டோட ஒரிஜினலோ இல்லை வந்து டிரைவிங் லைசன்ஸோட ஒரிஜினலோ ஹார்ட் காப்பி வந்து அது மேலே வைங்க, வச்சுட்டுங்க. அந்த ஹார்ட் காப்பியில் லைசன்ஸ் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரிஜினல் அந்த லைசன்ஸோட ஒரிஜினல் A4 சீட் மேலே வச்சுருங்க. அதோட 4 கார்னர் இருக்கு பாருங்க, 4 கார்னர்லேயும் சும்மா ஒரு 0.5 mm வெளியில் தெரியுமா, நீங்கள் க்ளீனாக ஃபோட்டோ எடுத்து அதை அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் மொபைலில் பண்ணுறப்ப இது கிளிக் பண்ணினாவே கேமரா ஆப்ஷன் தாங்க ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிறப்பங்க இந்த நீங்கள் ஹார்ட் காப்பி அப்படியே ஃபோட்டோ எடுத்து இதை அப்லோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2வது பேஜ் உங்களுக்கு கேமரா ஓப்பன் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஒரு சில பேருக்கு ஓப்பன் ஆகும், ஒரு சில டைம் ஓப்பன் ஆகுதுங்க. அப்படி ஓப்பன் ஆகாட்டி நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அதில் க்ளீனாக ஃபோட்டோ எடுத்துங்க, அதை வந்து இதில் அப்லோட் பண்ணி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 to 3 நிமிஷம், ஒரு 5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வெரிஃபை ஆயிருங்க. உங்களுக்கு மெயில் கூட வெரிஃபைன்னு வரும். அதை நீங்கள் இன்னும் எப்படி செக் பண்ணலாம்னா, இந்த டெபாசிட் ஆப்ஷன் இருக்குல்லங்க, திரும்ப இந்த டெபாசிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த நெட் பேங்கிங்கோ யூபிஐ எனேபிள் ஆயிருக்குங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெரிஃபைன்னு வராதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெபாசிட்டிங்கிற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே உள்ளே போயிருங்க. நீங்கள் இந்த ஐடி ப்ரூஃபை சப்மிட் பண்ணதுக்கப்புறங்க அது வந்து ரிவ்யூ பண்ணுவானுங்க. அதுக்கு ஒரு 5 minutes டைம் எடுத்துப்பானுங்க. அதுலேயே வந்து ஓகேங்க. முடிஞ்ச வரைக்குங்க நீங்கள் ஆதார் கார்டோட ஒரிஜினல் இருந்தால் அந்த ஹார்ட் காப்பி எடுத்துங்க. அந்த ஹார்ட் காப்பி ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுங்கள், இமீடியட்டாக அக்செப்ட் பண்ணி பாருங்க. மற்றபடிக்கு லைசன்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தாங்க, லைசன்ஸில் அந்த மின்னுமில்லைங்க அந்த ஸ்டிக்கர் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க, இல்லாட்டி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆதார் கார்டு இருந்தால் ஆதார் கார்டு ஹார்ட் காப்பி எடுத்துங்க, ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணதுமே ஒரு 5 minutesல உங்களுக்கு ஓகே ஆயிருங்க. அதுக்கப்புறம் மேக் த டெபாசிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எனேபிள் ஆயிரும். அப்புறம் நெட் பேங்கிங்கில் உள்ள அமௌண்ட் போட்டுக்கலாம், இல்லாட்டி யூபிஐயில் அமௌண்ட் உள்ள போட்டுக்கலாங்க. ஒன்ஸ் உங்களுக்கு வந்து ஐடி ப்ரூஃபை கொடுத்து வெரிஃபை ஆனதுக்கப்புறங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட லேப்டாப்பில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் உங்களுக்கு பார்க்க ஈஸியாக இருக்குங்க. மொபைல்லே பண்ணலாங்க, ஒன்றும் பிரச்சனை. உங்களுக்கு லேப்டாப்லன்னா மொபைலே பார்த்துக்கோங்க. ப்ரொசீஜர் எல்லாமே ஒன்று தான். நீங்கள் லேப்டாப்னா லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எப்படின்னா நீங்கள் ப்ரௌசரில் போயிட்டுங்க, ஆக்டோ எஃப்எக்ஸ் லாகின் கொடுத்தீங்கன்னா வருங்க. அந்த லாகினை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. அதே திரும்ப ஜிமெயில் சிம்பிள் இருக்குங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி கேட்குங்க. அது கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இமெயிலுக்கு ஒரு OTP போகும். அந்த OTP எடுத்து கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சுங்க. இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும்.
இந்த மாதிரி ஓப்பன் ஆனதுக்கப்புறங்க இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் 0 தாங்க இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எம்டி ஃபைன் இருக்காதுங்க. இப்போ ஒரு சிம்பிள் மாதிரி போட்டு இருக்கும். எம்டி ஃபைனா ஒன்றும் இல்லைங்க, இதை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா எம்டி ஃபைனா ஒன்றும் இல்லை, மெட்டாடாலர் ஃபைன் சொல்லுவாங்க. இது எதுக்குன்னாங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடில் இருக்கிற ஸ்டாக்கோட ஈக்விட்டி ஸ்டாக் இருக்குங்க, அதெல்லாம் கூட நீங்கள் பை அண்ட் செல் பண்ணிக்கலாங்க. எப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்குங்க, இப்போ யூஎஸில் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, மைக்ரோசாஃப்ட், டெஸ்லா, அமேசான் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இருக்குல்லங்க, மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி என்விடியா அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வருதுங்க. அந்த கம்பெனிஸ் கூட வந்து இந்த எம்டி ஃபைல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பை அண்ட் செல் பண்ண முடியுங்க. ஸோ அதுக்காக தான் எம்டி ஃபைங்கிறது வேர்ல்டு வைடு ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ இது வேணால் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாங்க. இது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பேஜ் டேஷ்போர்ட் வந்ததுக்கப்புறங்க ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யுவர் அக்கௌண்ட்டுன்னு இருக்குங்க. இந்த யுவர் அக்கௌண்ட்டில் அக்கௌண்ட்ஸ் இருக்குங்களா, இதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிம்பிள் மட்டும்தான் போட்டிருக்கும். இதுதாங்க உங்களோட யூசர் ஐடி. இது ஒன்றும் இல்லைங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்போட பிளாட்ஃபார்முங்க. நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா வெப்பில் போயிட்டு நீங்கள் பை அண்ட் செல் பண்ணிக்கலாங்க. ஸோ அதே வந்து நீங்கள் எம்டி5 இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு எம்டி5 இருக்காது, நீங்கள் நியூவாக கிரியேட் பண்ணணும். அப்படிங்கிறப்ப கிரியேட்டிவ் அக்கௌண்ட்னு இருக்க பாருங்க, இதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆப்டோட்டேட்னு இருக்குங்களா, இது வந்து ஆல்ரெடி நம்பிட்டு இருக்குது. இது வந்து எம்டி5 வந்து ஓல்டு வெர்ஷனுங்க, எம்டி5 வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனுங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்க, எம்டி5 சூஸ் பண்ணிங்க. இது ரியலில் தாங்க இருக்கணும். சூஸ் பண்ணிவிட்டு இது ஆல்ரெடி ரியலில் தான் இருக்கும். எம்டி5 சூஸ் பண்ணிவிட்டுங்க. லிவரேஜ் தான் 1:1000, அதை ஆட்டோமேட்டிக்காக அவனே கொடுக்குறதாங்க. அதை அப்படியே எடுத்துட்டு போதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிரியேட்டிவ் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எம்டி5 இந்த மாதிரி வந்துருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எம்டி5 வந்துருங்க. ஸோ எம்டி5 வந்ததுக்கப்புறங்க நீங்கள் வந்து ஃபண்டு ஆட் பண்ணும்போதுங்க, இந்த யூசர் ஐடிக்கு ஆட் பண்ணிங்கன்னா ஃபண்ட் இந்த யூசர் ஐடியில் இருக்குங்க. இந்த யூசர் ஐடியில் ஆட் பண்ணிங்கன்னா இந்த எம்டி5 யூசர் ஐடியில் இருக்கும். ஒரு வேளைங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, எம்டி5 யூசர் ஐடியில் இருக்குது பணம், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டோ இந்த இதுக்கு மாற்றணும்னு வச்சுக்கோங்க. இதோட நம்பர் வந்து பார்த்துக்கோங்க எவ்வளோங்க. இப்போ கடைசியாக இருக்க ஒரு 4 நம்பர் பார்த்துக்கோங்க. 101 முடியுதுங்களா. ஸோ பார்த்துக்கிட்டுங்க, இங்கே பாருங்கள் நம்மளோட ப்ரொஃபைல் பக்கத்தில் 3 ஹரிசாண்டல் லைன் இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லிட்டு வருங்க. இந்த இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபரை போனீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், இந்த ஃப்ரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ எதில் பணம் இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எம்டி5 இருக்குங்களா, ஓகே இந்த எம்டி5 சூஸ் பண்ணிக்கலாங்க. 2ல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்கு மாற்றணும். ஸோ அதே தான், அப்போ நம்ம நார்மலாக இதுக்கு மாற்றணுங்களா. ஸோ இந்த நம்பர் தாங்க நம்ம ஆக்டோஃபிக்ஸோட வெப் ட்ரேடிங்கோட இதுக்கு. ஸோ இதுக்கு மாற்றணும், இதை சூஸ் பண்ணிக்கோங்க. அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் மாற்றணும் அப்படிங்கிறது இந்த அமௌண்ட் அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. இப்போ 160.4ங்களா. ஸோ அப்படியே டைப் பண்ணுங்க. இது ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன டைப்பிங்லாம் வந்துருங்க. அதுக்கப்புறம் ஆக்டோவோட பின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிமெயிலுக்கு வந்துருக்குங்க. அந்த ஒரு 4 நம்பர் வந்திருக்கும். அந்த நம்பர் போட்டிங்கன்னா இந்த இதில் ரிக்வஸ்ட் இருக்கு பாருங்க, இது கொடுத்து அதுக்கப்புறம் இன்னொரு மட்டும் ரிக்வஸ்ட்டுக்கு சப்மிட் கொடுக்குங்க. அது கொடுத்தீங்கன்னா ஓகே ஆயிரும். அப்படி உங்களுக்கு மெயிலுக்கு பின் வரல அப்படின்னா இந்த ஃபர்கட் பின் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சுங்க. இந்த ஃபர்கட் பின் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நியூவாக ஒரு டேப் ஒன்று ஓப்பன் ஆகுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டோ பின்னுங்கிறது சூஸ் பண்ணிங்க. ஆக்டோ பின்னுங்கிறது இதை சூஸ் பண்ணிவிட்டு எம்ஆர் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சுங்க. பின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமெயிலுக்கு வந்துடும். ஸோ ஒன்ஸ் இது நீங்கள் பண்ணதுக்கப்புறங்க எம்டி5 இருக்கிற பணம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மாறிடுங்க. இதுக்குலாம் எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாதுங்க. இது இருக்க பணம் அப்படியே இதுக்கு மாறிக்கும். திரும்ப நீங்கள் இதில் எம்டி5 மாற்றணும், இதே ப்ரொசீஜர் தான். இங்கே சூஸ் பண்ணுறீங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பணம் இருக்குங்களா, அப்போ பாருங்கள் இதை சூஸ் பண்ணிக்கோங்க. வெப்போட இந்த இதை சூஸ் பண்ணிக்கோங்க. மாற்றணும்னா எம்டி5 இதை சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதுக்கு மாற்றுறீங்களோ அந்த மாதிரி இதை சூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இவ்வளோ தாங்க, பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இவ்வளோ தான். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாங்க, இப்போ நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபண்ட் ஆட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் ஆல்ரெடி ஃபண்ட் ஆட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்போ 0 தான் இருக்குங்க. ஃபண்ட் ஆட் பண்ணுறது எப்படின்னா, இப்போ இதில் பாருங்கள் இந்த டெபாசிட் இருக்குங்களா, அதுக்கு முன்னாடி வந்து இங்கே வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு பணம் போகிறீங்க சூஸ் பண்ணிட்டு அந்த இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர் தேவையில்லைங்க. சூஸ் பண்ணாமல் அப்போ அதில் போய் பண்ணணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ எம்டி5க்கு டேட்டா போகிற மாதிரி இருந்தால் இடத்துல போயிடுங்க, சூஸ் பண்ணிக்கோங்க. எம்டி5 சூஸ் பண்ணிக்கிட்டீங்களா, சூஸ் பண்ணிவிட்டுங்க டெபாசிட்னு கிளிக் பண்ணுங்கள். டெபாசிட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தாங்க வரும். நீங்கள் எதில் பணம் போடுறீங்க கேட்குங்க, எம்டி5க்கா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இதில் போனீங்கன்னா கூட நீங்கள் மாற்றிக்கலாம், வெப்புக்கு போடுறீங்களா அப்படின்னு. ஸோ இதில் எம்டி5 சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூபிஐ சூஸ் பண்ணிக்கோங்க. யூபிஐ நெட் பேங்கிங் எது மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ பணம் போடுறீங்கன்னு இது சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள் 3000 போடுறீங்களா, 3000 போட்டால் $32 அவனே கொடுப்பாங்க. நீங்கள் இந்தியன் அமௌண்ட் 3000 அவன் சொல்கிறதுக்கு போட்டிங்கன்னா $32 உங்களுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் யூபிஐயில் போடுற மாதிரி இருந்தாங்க, யூபிஐ சூஸ் பண்ணிவிட்டு இதை சூஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட யூபிஐ ஐடி கேட்குங்க. ஸோ உங்களோட யூபிஐ ஐடி வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க. நீங்கள் யூபிஐ ஐடி கொடுத்துங்க. கன்னியூ கொடுத்ததுக்கப்புறங்க இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே காமிக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்துருங்க. படித்து பார்த்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் உங்கள் டீட்டெயில் வருது பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா யூபிஐ ஐடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூபிஐ ஐடி ஷோ ஆகுங்க. அதுக்கப்புறம் அக்கௌண்ட் நீங்கள் எந்த அக்கௌண்ட்டுக்கு எம்டி5 போகிறீங்களா அந்த அக்கௌண்ட் வந்து இதில் ஷோ ஆகுங்க. பிளாட்ஃபார்ம் வந்து எம்டி5 வெப் ட்ரேடிங் அப்படின்னு இதிலே காமிச்சிடும். அதுக்கப்புறம் பேமெண்ட் மெத்தட் யூபிஐங்க. எவ்வளோ அமௌண்ட் போகிறீங்க 3000ங்க. உங்களுக்கு எவ்வளோ அவன் டாலர் கொடுப்பானா $32 கொடுப்பாங்க. ஸோ அவ்வளோதாங்க முடிஞ்சு. இப்போ மேக் த டெபாசிட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூவாக ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகுங்க.
இதில் வருதுங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த QR கோட் இருக்கு பாருங்க, இந்த QR கோடை உங்கள் ஜிபேயில் ஓப்பன் பண்ணிங்க, ஸ்கேன் பண்ணிங்க, அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுடுங்க. அந்த அமௌண்ட் போட்டிருப்பீங்க பாருங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து UPI டிரான்ஸ்லேஷன் ஐடின்னு இருக்குங்க, ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த UTR நம்பர்னு கேட்குறானுங்களா, ஸோ இந்த 12 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமௌண்ட் போட்டதுக்கப்புறம் ஜிபேயில் அந்த யாருக்கு போட்டிங்களோ அந்த அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா UPI டிரான்ஸ்லேஷன் ஐடின்னு இருக்குங்க, அதில் 12 நம்பர் இருக்குங்க. அந்த 12 நம்பர் கூட்டி தூக்கி இதில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, போட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சுக்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனே அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகாதுங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூவாக ஒரு டேப் ஓப்பன் பண்ணிங்க, ஸோ திரும்ப இது அப்படியே இருக்க விட்டுட்டுங்க, நியூவாக ஒரு டேப் ஒன்று ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட டேஷ்போர்டில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த இதில் பேலன்ஸ் வந்து கிரெடிட் ஆயிருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த டேஷ்போர்டில் வந்து இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட டாலர் வந்து $31 இதில் வந்து வந்திருக்கும். அப்படி இல்லாட்டி ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா ஓகேங்க, அந்த UTI நம்பர் வந்து கரெக்டாக போடணுங்க, கரெக்டாக போட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு கிரெடிட் ஆயிரும். ஸோ அப்படி இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ½ அன் ஹவர் ஆகுது வரல அப்படின்னாங்க, நீங்கள் ஒன்றும் இல்லை, மேக்ஸிமம் அந்த மாதிரி வராமல் போவாதுங்க, வந்துருங்க. அப்படி வராமல் போயிடுச்சுன்னா நீங்கள் போயிட்டுங்க திரும்ப ப்ரௌசர்லேயே போயிட்டு ActoFX லைவ் சேட்டுன்னு போடுங்க. லைவ் சேட் நார்மலாக இங்கேயே ஓப்பன் ஆகுது பாருங்க, இதை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணலாங்க. இதை கொடுத்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ணலாம், அந்த மாதிரி நான் பணம் போட்டேன் ஆட் ஆகலை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து அதோட ஸ்க்ரீன்ஷாட் இதில் வந்து ஷேர் பண்ணலாங்க. ஸோ அங்கே நீங்கள் ஜிபேயில் போட்டிருக்கீங்களாங்க, அது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கக்கூடாதுங்க, அதில் ஷேருங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் பணம் போட்டதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணால் ஷேருங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணினா தான் நீங்கள் யாருக்கு எவ்வளோ பணம் போட்டீங்க, உங்களோட UTI நம்பர் எல்லாமே கம்ப்ளீட்டாக அதில் ஷோ ஆகுங்க. ஸோ அதை அப்படியே இதில் அப்லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் ஆட் ஆகலைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உடனே பண்ணி விட்டுருவானுங்க. ஸோ இவ்வளோ தாங்க, நீங்கள் பணம் போடுறது மெத்தட் எல்லாமே இவ்வளோ தான். ஸோ இதை நீங்கள் நார்மலாக இப்போ டெபாசிட்டில் போனீங்கன்னா அதில் போகிறீங்களா, திரும்ப நீங்கள் டெபாசிட்டில் போயிட்டு நெட் பேங்கிங்கில் போட்டிங்கன்னா அந்த UTI நம்பர்லாம் உங்களுக்கு தேவைப்படாதுங்க. இந்த இடத்துல போனீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்தியன் நெட் பேங்கிங் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அமௌண்ட் சூஸ் பண்ணி நெட் பேங்கில் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த ப்ராசஸ் தெரியும், அதே மாதிரி தாங்க அமௌண்ட் போட்டுக்கலாம். நீங்கள் அமௌண்ட் போட்டதுக்கப்புறங்க இந்த டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு $31 பேலன்ஸ் ஆகுதுங்களா, நீங்கள் MT5ல போட்டிருந்தீங்கன்னா MT5ல ஷோ ஆகும். இல்லை நீங்கள் வந்து வெப் ட்ரேடிங்கில் போட்டிருந்தீங்கன்னா இந்த இதில் உங்களுக்கு ஷோ ஆகும். இதை நீங்கள் வேணும்னா பணத்தை மாத்திர மாதிரி இருந்தால் இந்த இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குல்லங்க, இந்த ப்ரொஃபைல் பக்கத்தில் 3 ஹரிசாண்டல் லைன் இருக்குல்லங்க, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபரில் போய்ங்க நீங்கள் எந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் மாற்றுறீங்க அப்படின்னு மாற்றிக்கோங்க, அதுக்கெல்லாம் சார்ஜஸ்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ இவ்வளோ தாங்க. இப்போ நீங்கள் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பணம் போட்டீங்க, இப்போ MT5ல பணம் போட்டீங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டீங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்குங்க இந்த மாதிரி 2 அக்கௌண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதில் ஒருவேளை FXல இப்போ இதில் நார்மலாக வெப் ட்ரேடிங்கில் போட்டுங்க, MT5க்கு பணத்தை மாற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் MT5ல தான் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போ இதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி சுச்சு திஸ் அக்கௌண்ட் இருக்கு பாருங்க, இதை கொடுத்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாங்க. புரியுதுங்களா? அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது நீங்கள் எதில் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அக்கௌண்ட்டில் இப்போ MT5ல ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா MT5 இந்த ஒரு கிளிக் பண்ணிங்க, சுச்சு திஸ் அக்கௌண்ட் கொடுங்க. அதை நீங்கள் வெப் பிளாட்ஃபார்மில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வெப் பிளாட்ஃபார்முக்கு பணத்தை இந்த வெப் பிளாட்ஃபார்ம் மாற்றிட்டுங்க, அதுக்கப்புறம் சுச்சு திஸ் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இதில் ட்ரேட் பண்ணிக்கலாங்க. இவ்வளோ தான் மெத்தேடை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா இப்போ வெப் பிளாட்ஃபார்ம் ஈஸிங்க, அது நீங்களே ஓனாக பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த MT5 இன்ஸ்டாலேஷன் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்க மாதிரி இருக்கும், அது உங்களுக்கு சொல்லிடுறேங்க. ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி இதை நீங்கள் கிளிக் பண்ணி சுச்சு திஸ் அக்கௌண்ட் கொடுத்துட்டீங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா மேலே பாருங்கள் டேஷ்போர்டு ட்ரேடிங்னு 2 ஆப்ஷன் இருக்குங்களா, மேலே நிறைய இருக்குங்களா, அதில் ட்ரேடிங்கு பக்கத்தில் கர்சரை கொண்டு போனீங்கன்னா டவுன்லோடு டெஸ்க்டாப் MT5 இருக்குங்களா, இதை வந்து கொடுங்க. இதை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நியூவாக ஒரு டேப் ஒன்று ஓப்பன் ஆகுங்க, ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு வந்து சரியாக வர மாட்டேங்குதுங்க, ஆப்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வர மாட்டேங்குது, ஆனால் விண்டோஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க. இதில் இந்த கெட் MT5 ஃபார் விண்டோஸ் இருக்குங்களா, இதை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு விண்டோஸ்க்கு டவுன்லோட் ஆகுங்க, டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் பண்ணுறது தான். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சுங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்களேன், இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரன்னு கேட்குங்க. இதை கொடுத்தீங்கன்னா ரன் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்குங்க. இந்த மாதிரி தாங்க வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ இந்த சைன் அப் ஃபார் MQL ஃபைல் இதெல்லாம் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாங்க, அதெல்லாம் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி அதை ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகுங்க. இதெல்லாம் நீங்கள் எதுவும் பண்ணாங்க, இதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. இந்த MQL ஃபைல் இதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டுருங்க. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அது அந்த நெக்ஸ்ட்னு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வேலை பாருங்கள் டவுன்லோட் ஆகுது, இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ கொஞ்சம் நேரத்தில் இன்ஸ்டால் ஆகிருங்க. சும்மா ஒரு 1 minute to 2 minutesல இன்ஸ்டால் ஆயிரும், ரொம்ப நேரம்லாம் டைம் எடுத்துக்காதுங்க. இன்ஸ்டால் ஆகிங்க, அதே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுங்க.
ஓகேங்களா? அவ்வளோதான் முடிஞ்சுங்க. இப்போ ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வருங்க. ஸோ இது நீங்கள் எது பண்ண வெப் ப்ரௌசரில் இந்த மாதிரி MQL ஃபைன் வரும். இதை நீங்கள் எதுவும் பண்ண வேணாங்க. இதை அப்படியே இது க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இதை க்ளோஸ் பண்ணிடுறீங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருங்க. இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று வருங்க. ஸோ அதுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இது உங்களுக்கு செலக்ட் ஆகி தாங்க இருக்கும். ஆக்டோ மார்க்கெட் இன்கார்பரேட் செலக்ட் ஆகி தாங்க இருக்கும். இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு கொடுத்துருங்க. நீங்கள் இது பண்ண வேண்டாம், அது செலக்ட் ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஓப்பன் ஏர் டெமோ அக்கௌண்ட், அப்புறம் ஓப்பன் ஏர் ரியல் அக்கௌண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் வித் த எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட். நம்ம இது தாங்க நம்ம சூஸ் பண்ணணும். ஏன்னா நம்மகிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குல்லங்க. இது சூஸ் பண்ணிவிட்டுங்க. திரும்ப உங்களோட இதுக்கு போங்க, டேஷ்போர்டுக்கு போயிட்டுங்க. டேஷ்போர்டு போயிட்டிங்களா? இந்த டேஷ்போர்டுக்கு வந்துட்டிங்கன்னா இந்த டேஷ்போர்டு வந்து போக ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க யுவர் அக்கௌண்ட் இருக்குங்களா? ஸோ இதில் போயிட்டுங்க இந்த MT5 நம்பர் இருக்குது பாருங்க. இந்த நம்பர் அப்படியே அக்யூரேட்டாக காப்பி பண்ணிங்க. என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இதில் கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். இந்த லாகின்ல கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஓகே, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியாதுங்குது, டைப் தாங்க பண்ணணும். அக்யூரேட்டாக பண்ணுங்க. தப்பாக பண்ணிங்கன்னா இதாயிரும், ஓப்பன் ஆகாது. 4854 0801 ஓகேங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சர்வர் இருக்குது பாருங்கள். இதில் பாருங்கள் இந்த MT5 சர்வர் இருக்குங்களா? ஆக்டோ எஃபெக்ட்ஸ் ரியல் 2 இருக்குங்களா? உங்களுக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள். எனக்கு வந்து இது வந்து டெமோ அக்கௌண்ட்டுங்க. நம்ம என்ன பண்ணால் இந்த உங்களுக்கு எப்படி ஓப்பன் பண்ணி காமிக்கிறதுக்காக நான் இது வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு பாருங்கள் சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்கள். ஆக்டோ எஃபெக்ட்ஸ் ரியல் 2 இருக்குங்களா? ஸோ அதே பார்த்தீங்கன்னா இந்த சர்வரில் போயிட்டுங்க ஆக்டோ எஃபெக்ட்ஸ் ரியல் 2 இருக்கும் பாருங்கள். இது சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரியல்னு இருந்தால் ரியல் மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பாஸ்வேர்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த MT5 இருக்குல்லங்க, இந்த MT5 கிளிக் பண்ணிங்க. ஒரு கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, ரீசெட் த பாஸ்வேர்டுன்னு வருதுங்களா? இதை கொடுங்க. இந்த ரீசெட் த பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா இதில் பாருங்கள் அந்த MT5 நம்பரான்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி அக்கௌண்ட் சூஸ் ஆயிருக்கும். இது வந்து MT5 நம்பரான்னு சூஸ் பண்ணிக்கோங்க. பார்த்துக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் இதை கொடுத்துங்க. ஐஎம் நாட் ரோபோட் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இமெயிலுக்கு பாஸ்வேர்டு போயிருங்க. உங்களோட இமெயிலுக்கு பாஸ்வேர்டு போயிருக்கும். நீங்கள் இமெயில் ஓப்பன் பண்ணிங்க. அந்த பாஸ்வேர்டு கொண்டு வந்து இதில் பேஸ்ட் பண்ணணுங்க. ஒரே நிமிஷங்க, நான் அதை என்னன்ட்டு பேஸ்ட் பண்ணுறேன். உங்கள் இமெயிலில் வந்து போய் பார்த்தீங்கன்னாங்க அதுலேயே வந்து உங்களுக்கு ஷோ ஆகுங்க. அதிலே வந்துருப்பாருங்க. உங்களுக்கு வந்துன்னா ஏன்னா MT5 பாஸ்வேர்டு ப்ளஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக அதிலே உங்களுக்கு வந்திருக்கும். சர்வர் என்ன, பாஸ்வேர்டு என்ன, MT5 நம்பர் என்ன அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக வந்துருங்க. யுவர் நியூ பாஸ்வேர்டு ஃபார் யுவர் ஆக்டோ ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்துருங்க. ஸோ அதில் பாஸ்வேர்டு இருக்கு பாருங்க. அந்த பாஸ்வேர்டை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து காப்பி தாங்க பண்ணணும். நீங்கள் அது வந்து டைப் பண்ண முடியாது. டைப் பண்ண எரர் வந்துருங்க. காப்பி பண்ணிங்க. இதில் இந்த பாஸ்வேர்டு இருக்கு பாருங்க. இதில் கொண்டு பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த லாகின் ஐடி தான் பேஸ்ட் பண்ண முடியாதுங்க. பாஸ்வேர்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபினிஷ்னு கொடுத்துட்டிங்கன்னா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஓப்பன் ஆயிடும். எஸ், இந்த மாதிரி வந்துருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் ஃபினான்சியல் இதெல்லாம் தேவையில்லைங்க. இதெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுறலாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, க்ளோஸ் பண்ணிடலாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சார்ட் இருக்குங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு சார்ட் மட்டும் கொண்டு வந்து விட்டுக்கோங்க. 3-4 சார்ட் இருக்குங்க. இதில் கூட கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறங்க இந்த நேவிகேட்டர் இருக்கு பாருங்க. இதில் இந்த நேவிகேட்டர் இருக்குங்களா? இதுவும் இன்ட்டு மார்க் கொடுத்துருங்க. இது போயிருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட அட்ஜஸ்ட்மெண்ட் கொஞ்சம் கீழே கொண்டு வந்து வைங்க. இது இருக்கு பாருங்க. இந்த கோட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் கீழே பிடிச்சி ட்ராக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. கீழே கம்மியாக வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் லெஃப்ட் சைட் கார்னரில் ட்ரேடுங்கிற ஒரு பட்டன் இருக்குங்களா? ஒரு ட்ரேடுங்கிற ஒன்று இருக்குங்களா? அதை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து உங்கள் பேலன்ஸ் ஆகுங்க. நீங்கள் அங்கே இதில் பார்த்தீங்களாங்க, உங்கள் டேஷ்போர்டில் பேலன்ஸ் பார்த்தீங்களாங்க. அந்த பேலன்ஸ் வந்து இந்த MT5 எவ்வளோ பேலன்ஸ் போட்டிங்களோ அந்த பேலன்ஸ் வந்து இங்கே ஷோ ஆகுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள்ஸ்லாம் நிறையா இருக்குங்களா? இதில் என்ன பண்ணீங்கன்னா இந்த சிம்பிள்ஸில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுங்க. ரைட் கிளிக் பண்ணி செட்ஸ்ன்னு இருக்கு பாருங்க. SETS செட்ஸ்ன்னு இருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மேஜர்ஸை கொடுத்தீங்கன்னாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருங்க. இதில் நீங்கள் இந்த மாதிரி இந்த செட்ஸில் போகிறப்பங்க இந்த மாதிரி ஃபாரெக்ஸ் மேஜஸ்னு வரல, ஃபாரெக்ஸ் கிராசஸ் இது மட்டும் தான் வருது அப்படின்னா நீங்கள் சாஃப்ட்வேர் திரும்பவும் அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. திரும்ப ரீஇன்ஸ்டால் பண்ணுங்கள். சாஃப்ட்வேரில் ஏதோ ஒரு எரர் பண்ணியிருப்பீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி திரும்ப ரீஇன்ஸ்டால் பண்ணிவிட்டுங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திரும்பவும் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துருங்க. இந்த மாதிரி ஃபாரெக்ஸ் மேஜஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கம்மியாக வந்துருங்க. இந்த ஃபாரெக்ஸ் என்னென்ன மேஜஸ் இருக்கோ அது மட்டும் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா
ஒரு சார்ட் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி சார்ட் இது எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. எப்படி ஓப்பன் பண்ணணும்னா இந்த சிம்பிள்ஸ் இருக்கு பாருங்க, அந்த சிம்பிள்ஸில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்க, சார்ட் த விண்டோன்னு கொடுத்தீங்கன்னா வந்துருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சார்ட் மட்டும் இருக்குங்களா. இப்போ நம்ம இந்த சார்ட்டில் வந்து கொஞ்சம் அலைன்மெண்ட் பண்ணுங்க. எப்படின்னா இந்த சார்ட்டில் வச்சுங்க, ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்களா, இதில் போங்க. போனீங்கன்னா இதில் பாருங்கள் கலர்ஸ் இருக்குங்களா, இதில் போயிட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கீம் இது என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலராக வச்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது கொடுத்துக்கோங்க, கலர் ஆன் ஒயிட்னு இது கொடுத்துக்கிறீங்களா. ஸோ நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிளாக் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார் பேக்ரவுண்ட் இருக்க பாருங்க, இதுவும் என்ன பண்ணுறீங்கன்னா பிளாக்கே கொடுத்துருங்க. இல்லை இது வந்து ஒயிட் கொடுத்துருங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து இந்த நம்பர்ஸ்லாம் தெரியுங்க. இது வந்து நீங்கள் ஒயிட் கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க. இதில் மாற்றக்கூடியது வேறு ஒன்றும் இல்லைங்க. ஃபஸ்ட்டு வந்து கலர் ஆன் ஒயிட் கேண்டில்ஸ்டிக்கை மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் வந்து பிளாக்ங்க, ஃபார் பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்னு மாற்றிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா இந்த சோங்க இருக்குங்களா, இதுக்கு வாங்க. இதில் வந்துட்டு இதுக்கு வந்ததுக்கப்புறங்க ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு 5மே டிக் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 ஃபஸ்ட் 5மே டிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஷோ த கிரிட் எடுத்து விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் ஷோ டிக் வாலிங் மீது எடுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் தான் ஷோ த ட்ரேட் லெவலில் இது இருக்கட்டுங்க. அது நெக்ஸ்ட் தான் ஷோ ட்ரேட் ஹிஸ்ட்ரி இதை எடுத்து விட்டுருங்க. அதாவது டிக் வந்து என்னென்ன வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு 5 டிக்குங்க, அதுக்கப்புறம் கடைசிக்கு மேலேங்க ஷோ ட்ரேட் லெவல் இது ஒன்று மட்டும் இருக்கட்டுங்க. கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வந்துடுங்க, க்ளீனாக நீட்டாக வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே இது கொஞ்சம் நம்ம நீட்டாக பண்ணுங்க. இது பாருங்கள் நிறைய இருக்கலாம், கொய் நிறைய இருக்குங்களா. ஸோ இதுவும் நம்ம நீட்டாக பண்ணணும். இது என்ன பண்ணுனாங்க, இந்த இடம் இருக்குது பாருங்கள், இந்த சிம்பிள்ஸ் கேண்டில்ஸ்டிக்கோட சிம்பிள் இருக்குல்லங்க, இந்த சிம்பிள்ஸில் வச்சுங்க ரைட் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, கஸ்டமைஸ்ன்னு இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேப் ஒன்று ஓப்பன் ஆகுங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவைலபிள் பட்டன்ஸ் செலக்டட் பட்டன் வருங்க. இதில் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த செலக்டட் பட்டன் இருக்குது பாருங்கள், ஒன்றும் இல்லைங்க, இந்த மேலே இருக்கதான் இதெல்லாம் இருக்குது. நீ வேணும்னா வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே வந்துடும் அர்த்தம். ஸோ இது என்ன பண்ணீங்கன்னா செலக்டட் பட்டன் வந்து ஸ்க்ரோல் பண்ணி மேலே கொண்டு வாங்க. ஃபஸ்ட்டு எதுவுமே நியூ சார்ட்டுங்களா, அதை செலக்ட் பண்ணிங்க, ரிமூவ் கொடுத்துருங்க, அது தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் ப்ரொஃபைல் இருக்குங்களா, அதுவும் தேவையில்லைங்க, அதுவும் ரிமூவ் கொடுத்துருங்க. சிம்பிள்ஸ் இருக்கட்டுங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் எடுத்துருங்க. இது எல்லாமே ஃபுல்லாகவே எடுத்துருங்க, இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாமே எடுத்துருங்க. இந்த அல்கோ ட்ரெயினிங் இதுவும் கூட வேண்டாம், இது எடுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் நியூ ஃபோல்டர் இதை எடுத்து விட்டுருங்க. அப்போ தாங்க கொஞ்சம் நீட்டாக இருக்குங்க. இந்த பார் சார்ட்லாம் நம்ம பார்க்க போகிறது கிடையாதுங்க, இது எடுத்து விட்டுருங்க. லைன் சார்ட்டும் நம்ம பார்க்க போகிறது கிடையாது, இதுவும் எடுத்து விட்டுருங்க. கேண்டில்ஸ்டிக் இருந்தால் ஒன்று இருந்தால் கூட போதும். அதுக்கப்புறம் ஜூம் இன் ஜூம் அவுட் டைல்ஸும் இதெல்லாம் இருக்கட்டுங்க. ஆட்டோ ஸ்க்ரோல் இதெல்லாம் இருக்கட்டுங்க. சார்ஜ் ஷிஃப்ட் இதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் சேவஸ் பிக்சர் இருக்குது பாருங்கள், இதுவும் ரிமூவ் பண்ணி, இது தேவையில்லைங்க, ரிமூவ் பண்ணிங்க. அவ்வளோதாங்க, இது க்ளோஸ் பண்ணிங்க. இப்போ பாருங்கள் நீட்டாக வந்துருச்சுங்களா, இது மட்டுமே போதுங்க. நம்ம ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணால் இது எல்லாமே இருக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் ஃப்ரேமுங்கிறது M1னா 1 மினிட்டுங்க, M5னா 5 மினிட்ஸ், H1னா 1 ஹவருங்க, H4னா 4 ஹவர், D1னா டே 1, W1னா வீக்லி கண்டில், M1னா மந்த்லி கண்டிலுங்க. ஸோ இவ்வளோ தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜூம் இன் ஜூம் அவுட்லாம் இப்படி தான். நீங்கள் நார்மலாக நம்ம இந்தியன் மார்க்கெலாம் ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்போம்லங்க, அந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருங்க. இந்த மாதிரி சார்ட் இந்த மாதிரி கிட்ட இந்த லெவல் வரைக்கும் போட்டுருங்க. அது என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த பக்கம் பாருங்கள், இதில் பண்ண ஷிஃப்ட் எண்டு இருக்குது பாருங்க, இதை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சார்ட் இப்படி தள்ளி வந்துடும். ஸோ இவ்வளோ தாங்க. இன்ஸ்டால்னேஷன் இது சாஃப்ட்வேரில் அப்டேட் வந்து இவ்வளோ தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சின்ன ஒரு இதுனா, இப்போ இதில் எப்படி இந்த ஸ்க்ரீனில் இந்த வாட்ச் லிஸ்ட்டில் நீங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது ஆட் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும்னா இந்த இடத்துல இந்த சிம்பிள்ஸ் இருக்குல்லங்க, இதை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறங்க நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபாரெக்ஸ் எக்ஸ்ட்ரா இது எல்லாமே இருக்குங்க. உங்களுக்கு எது வேணால் நீங்கள் எப்படிங்க, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எனர்ஜியில் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, குரூட் ஆயில் இருக்குங்களா. ஸோ நீங்கள் குரூட் ஆயில் பண்ணால் இந்த பாருங்கள் XPR to USD இதாங்க அதோட சிம்பிள்ஸுங்க. இது பக்கத்தில் சின்னதாக டாலர் சிம்பிள் மாதிரி இருக்குல்லங்க, அதை டபுள் கிளிக் பண்ணால் மின்னுங்க, கோல்டன் கலரில் மின்னும். அது மின்னுச்சுன்னா வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. ஆட் ஆயிடுச்சுங்களா, அங்கே பாருங்கள் ஆட் ஆயிடுச்சு. இதிலே டைப் பண்ணி கூட பண்ணலாங்க, நீங்கள் இப்படி போய் பண்ணிக்கலாம். திரும்ப இந்த டபுள் கிளிக் பண்ணால் அது அந்த மின்னுறது கோல்டன் கலர் மின்னுறதை போயிருங்க, அப்போ இங்கே வாட்ச் லிஸ்ட்லேருந்து போயிடும். இப்படி தாங்க ஆட் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் இண்டெக்ஸில் போனீங்கன்னா எல்லா நாட்டோட கண்ட்ரியோட இண்டெக்ஸ் இருக்குங்க. இங்கே பாருங்கள் US30 இருக்குது பாருங்கள், டவ் ஜோன்ஸ் இருக்குது, நாஸ்டாக் இருக்குது, ஸோ ஜாப்பனீஸோட நிக்கி இருக்குது. நீங்கள் வேணா நீங்கள் எதுவும் மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் US30 ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துன்னா ஃபாரெக்ஸ் இதெல்லாம் நம்ம இது பண்ண மாட்டோம், உங்கள் வேணா பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிரிப்டோவில் போனாங்க, நம்ம பண்ணுறது என்ன, பிட்காயின் மட்டுங்க. BTC to USD இருக்குங்களா, பிட்காயின் கேஷ் இதுக்கு போகாதீங்க, BTC to USD வெறும் பிட்காயின் இருக்குது பாருங்கள், இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபாரெக்ஸ் மேஜர்ஸில் போனால் வச்சுக்கோங்க, நீங்கள் பிகினிங்கில் பழம்னு நினச்சிங்கன்னா EUR to USD மட்டும் வச்சு பழங்க. அதில் ஒன்றும் பெரிய அளவுக்கு ப்ராஃபிட் வராதுங்க, பெரிய அளவுக்கு லாஸஸ் வராது. அதெல்லாம் நான் சொல்கிறேங்க எப்படி என்ட்ரி இருக்குன்னு ப்ரொசீஜர்னு சொல்கிறேன். மீதியெல்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. இதெல்லாமே ரிமூவ் EUR to USD விட்டுட்டுங்க, மீதியெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து மெட்டல்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு பார்த்தா கோல்டுங்க. ஸோ ஆல்ரெடி கோல்டு உங்களுக்கு செலக்ட் ஆகி தான் இருக்கும், அப்படிங்கிறப்ப அதை அப்படியே விட்டுருலாங்க. இது நார்மலாக கோல்டு சில்வர் இதுங்க, உங்களுக்கு வேணா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக்ஸில் போனீங்கன்னா இதில் போனீங்கன்னா வரும் பாருங்க, இதில் இந்த ஸ்டாக்ஸ் கிளிக் பண்ணால் யூஎஸ்ன்னு வருங்களா, எல்லா கண்ட்ரியோட ஸ்டாக்கும் வருங்க. இதில் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு மைக்ரோசாஃப்ட்டுங்களா, மைக்ரோசாஃப்ட் டெஸ்லா போடலாங்க.
இங்கே பாருங்களா டெஸ்லா ஐஎன்சின்னு வருதுங்களா. ஸோ இது நீங்கள் டெஸ்லா ஸ்டாக் ஆட் பண்ணோன்னா இங்கே பாருங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டெஸ்லா ஸ்டாக் ஆட் ஆயிடுச்சு. ஸோ இதில் எப்படி என்ட்ரி இருக்குது, இல்லை என்ன ப்ராசஸ் அது எல்லாமே நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேங்க. ஸோ இப்படி தாங்க நம்ம ஆட் பண்ணுறது ரிமூவ் பண்ணுறதுலாங்க. ஸோ இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா அவ்வளோதாங்க, இந்த வாட்ச் லிஸ்ட் ஆட் ஆயிடுச்சுங்களா. இப்போ ஒன்ஸுங்க நீங்கள் இந்த வாட்ச் லிஸ்ட் பக்கத்தில் இந்த இன்ட்டு மார்க் இருக்குது பாருங்கள், இது கொடுத்தீங்கன்னா இது போயிருங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதோட இன்ட்டு மார்க் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி போயிடும். இந்த மாதிரி சார்ட் ஃபுல்லாக தெரியுங்க. திரும்ப அது ரெண்டு கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா அந்த வியூவில் போயிட்டுங்க இந்த இருக்குது பாருங்கள் மார்க்கெட் வாட்ச்னு கொடுத்தீங்கன்னா அது திரும்ப வந்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் வியூவில் போயிட்டுங்க கீழே பாருங்கள் டூல் பாக்ஸ் என்று கொடுத்தீங்கன்னா திரும்ப இதே மாதிரி இது வந்து உட்காந்துக்கும். ஸோ இவ்வளோ தாங்க சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இந்த அலைன்மெண்ட் பண்ணுறது இவ்வளோ தாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த நம்ம இதை மாற்றினோம்லங்க, இதை நம்ம சேவ் பண்ணணும். இதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, திரும்ப பழையபடி மாறிடும். அதனால் நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னா இந்த சார்ட்டில் வச்சுங்க ரைட் கிளிக் பண்ணிங்க டெம்ப்ளேட்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதில் போய்ட்டு சேவ் த டெம்ப்ளேட் கொடுத்தீங்கன்னாங்க இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இதெல்லாம் சேவ் பண்ணக்கூடாதுங்க, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒன்று. இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா டெலிட்டே பண்ணிடலாம், இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒன்றுங்க. இதில் நீங்கள் என்னன்னு டைப் பண்ணணும், default.dpl அப்படின்னு சொல்லிங்க நீங்கள் வந்து டைப் பண்ணணும். default.dplன்னு டைப் பண்ணணும். ஒரே நிமிஷங்க, அது ஆல்ரெடி இருக்குது, இருங்க நான் கூட உங்களுக்கு காமிக்கிறேன். default.dpl இருக்குங்க, இருங்க அது கரெக்டாக டைப் பண்ணணும். ஏதாச்சும் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப எரர் ஆயிருங்க. இதே மாதிரிங்க இந்த நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரிங்க. இங்கே பாருங்கள் default.tplங்க TPL. ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணிங்க ஓகே கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளோதாங்க முடிஞ்சுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக சேவ் ஆயிடும். திரும்ப நீங்கள் ஏதாச்சும் அலைன்மெண்ட் பண்ணிங்கனாலுங்க திரும்ப என்ன பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இதில் போயிட்டு டெம்ப்ளேட் இருக்குது பாருங்கள், இது கொடுத்து சேவ் த டெம்ப்ளேட் கொடுத்துங்க. இதில் நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருங்களா default.tpl இதை செலக்ட் பண்ணிங்க சேவ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன அலைன்மெண்ட் பண்ணீங்களோ அது அப்படியே இதாயிருங்க. ஸோ இவ்வளோ தாங்க. ஒன்ஸ் இதை நீங்கள் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கனாலும் திரும்ப ஓப்பன் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்க உங்களுக்கு அதே மாதிரியே ஓப்பன் ஆயிருங்க. நீங்கள் எப்படி க்ளோஸ் பண்ணிங்களோ அதே மாதிரியே ஓப்பன் ஆயிரும். அதே மாதிரிங்க இது வந்து நீங்கள் திரும்ப லாகின் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் இதை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் திரும்ப ஓஎஸ் மாத்திர வரைக்கும் அது இப்படியே தாங்க இருக்கும். ஓஎஸ் மாத்திரப்போ அப்புறம் போயிடும். திரும்ப நீங்கள் இதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணுற வரைக்கும் இருக்கும். நீங்களாக பார்த்து அன்ஸ்டால் பண்ணுற வரைக்குங்க இதில் நீங்கள் லாகினோ ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா லாகினோ அதெல்லாம் எதுவும் தேவையில்லைங்க. இது ஆட்டோமேட்டிக்காக கிளிக் பண்ணாவே இந்த மாதிரி ஓப்பன் ஆகி வந்துடும். ஸோ இவ்வளோ தாங்க சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் பண்ணுறது இவ்வளோ தாங்க சாஃப்ட்வேரில். நீங்கள் திரும்ப இந்த கேன் ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு பிடிச்ச கலர் மாற்றணும் அப்படின்னாங்க திரும்ப இதில் பாருங்கள் இந்த சார்ட்டுக்குள்ளேயே வச்சுங்க ரைட் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, திரும்ப கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ்னு ஷோ ஆகுங்க. இது உங்களுக்கு டிஸ்க்ளைமர் தெரியாதுன்னு நினைக்கிறேன், இருங்க டிஸ்க்ளைமர் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ அந்த சார்ட்டில் வச்சுங்க ரைட் கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, கீழே பாருங்கள் கடைசியாக ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்களா. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்தோடனே பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கீம்ஸ் இருக்குங்களா, ஸ்கீம்னு இருக்குங்களா. ஸோ அதில் போயிட்டுங்க நீங்கள் என்ன கலர் கேன் ஸ்டிக் வேணுமா கூட வச்சுக்கலாங்க, உங்களுக்கு பிடிச்ச கலர் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஒயிட் கலர் இப்படி கொடுத்துக்கலாங்க, இல்லையா வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்துக்கலாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்தியன் மார்க்கெட் பண்ணுறதுனா உங்களுக்கு கலரான ஒயிட் தாங்க, இதாங்க கரெக்டாக இருக்கும். இது பண்ணிக்கோங்க. திரும்ப பேக்ரவுண்ட் வந்துட்டுனா அதுக்கு ஒயிட் கொடுத்துருங்க, இல்லை பேக்ரவுண்டு பிளாக் கொடுத்துக்கோங்க, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் ஒயிட் கொடுத்துட்டு இது ஒன்றும் இல்லைங்க, ஃபார் கிரவுண்டுங்கிறது உங்களுக்கு இந்த இது தாங்க, இந்த வேல்யூ தெரியுதுங்க, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது. ஸோ அவ்வளோதாங்க, இது கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அலைன்மெண்ட் பண்ணிக்கலாங்க. ஆனால் திரும்ப பண்ணிட்டுங்க திரும்ப சேவ் பண்ணுறப்ப இதில் போயிட்டுங்க டெம்ப்ளேட்டில் போயிட்டு சேவ் த டெம்ப்ளேட் கொடுத்துங்க, default.tpl சூஸ் பண்ணிங்க, திரும்ப இதில் நீங்கள் இந்த மாதிரி சேவ் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் பண்ணது அப்படியே சேவ் ஆகும். இல்லையா நீங்கள் ஒன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணிங்கன்னா அதெல்லாம் போயிருங்க. ஸோ இது மாதிரி பண்ணிக்கோங்க, அவ்வளோதாங்க. ஸோ திரும்ப என்ன பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த XAI to USD, EUR to USD, US30 இதெல்லாம் இருக்குது பாருங்க, இதெல்லாமே வாரத்தில் 5 நாளும் இருக்குங்க. வாரத்தில் 5 நாளுங்க 24 ஹவர்ஸும் ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. இந்த ஃபாரெக்ஸை பொறுத்த வரைக்குங்க இந்த கிரிப்டோ கரன்சி இருக்குது பாருங்க, இந்த பிட்காயினும் அதுக்கப்புறம் இன்னும் வந்து இதில் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, சிம்பிள்ஸில் போனீங்கன்னா இந்த கிரிப்டோன்னு இருக்குது பாருங்க, இந்த கிரிப்டோ இது மட்டும் தாங்க வருஷம் 365 நாள் ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. அதாவது வாரத்தில் 7 நாளும் வருஷம் 365 நாள் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். மீதி எல்லாமே வாரத்தில் 5 நாளுங்க 24 ஹவர்ஸும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அந்த ஒரு நைட்டு மட்டுங்க ஒரு 2:30 மணிக்கு ஆஃப் ஆகிங்க, திரும்ப 3 மணிக்கு ஓப்பன் ஆகும். அது ஒரு சிலது 2:45 க்ளோஸ் பண்ணிங்க, திரும்ப 3 மணிக்கு ஓப்பன் பண்ணிடுவோம். அந்த மாதிரி தான் இருக்கும். மற்றபடிக்கு வந்து 24 ஹவர்ஸும் ட்ரேட் ஆகிட்டு தாங்க இருக்கும். சின்னதாக ஒரு 1/2 hour மட்டும் அதில் டிலே வருங்க. ஸோ இவ்வளோ தாங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாங்க, இப்போ பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நமக்கு நடந்துட்டு தாங்க இருக்கும். ஒன்றும் இல்லை, பிட்காயின் சார்ட்டை போட்டிங்கன்னா தெரியும். பிட்காயின் இந்த மாதிரிங்க எப்படி சார்ட் ஓப்பன் பண்ணால் இந்த சிம்பிள்ஸில் வச்சுங்க ரைட் கிளிக் பண்ணி சார்ட் த விண்டோன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆயிருங்க. இந்த மாதிரி பிட்காயின் இது உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 minute சார்ட்டை போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே பாருங்கள் 2 லைன் மாதிரி ஷோ ஆகுதுங்களா. எனக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி 2 லைன் ஷோ ஆகுதுங்களா.
ஸோ இது 2 லைன்கள் ஒன்றும் இல்லைங்க. நம்ம பிட் ப்ரைஸ் மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்க் ப்ரைஸுங்க, கீழே இருக்கிறது இந்த மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கு பாருங்க, இது வந்து பிட் ப்ரைஸுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிட் ப்ரைஸ் லைன், ஆஸ்க் ப்ரைஸ் லைன். நம்ம ஆல்ரெடி இந்தியன் மக்கள் பாருங்க பிட் அண்ட் ஆஸ்க் அது தாங்க. இப்போ இந்த பிட் அண்ட் ஆஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனாங்க, நியூஸ் டைமில் இந்த ஆஸ்க் ப்ரைஸ் வந்து நல்லா மேலே போயிருங்க. இப்போ இது பக்கமாக இருக்குங்களா, இதே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு மார்க்கெட்டில் மேஜராக நியூஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா மேலே போயிருங்க, நல்லா ஒரு இந்த ரேஞ்சு கூட வந்துருங்க. இப்போ நீங்கள் இதில் வந்து ஒரு என்ட்ரி எடுத்தீங்கன்னாங்க, நீங்கள் இப்போ மார்க்கெட் ரேட்டில் என்ட்ரி எடுத்தீங்கன்னா, நான் என்ட்ரி எடுக்கிறது எப்படி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேங்க. நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு என்ட்ரி எடுத்தீங்கன்னா, இந்த மேலே இருக்க பாருங்கள் இந்த சிவப்பு கலர் லைன், நீங்கள் நார்மலாக பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மேலே இருக்க சிவப்பு கலர் லைனில் தாங்க என்ட்ரி போய் விடும். இந்த பைக்கும் சிவப்புக்கும் இடையில கேப் இருக்குது பாருங்கள், இந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அதுதாங்க நெகட்டிவ். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த உடனே அந்த கேப் எவ்வளோ இருக்கோ அவ்வளோவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் காமிக்கும். அதுதாங்க அவங்களுக்கு ப்ரோக்கரேஜாக போகும். ஸோ நீங்கள் நார்மலாக இந்தியன் மக்கள் தனியாக ப்ரோக்கரேஜ் பே பண்ணுறீங்களா, அந்த மாதிரி இங்கே கிடையாதுங்க. இங்கே எல்லாமே உங்களுக்கு இந்த எடுக்கிற என்ட்ரியில் இந்த கேப் இருக்குது பாருங்கள், இந்த கேப் தான் உங்களுக்கு ப்ரோக்கரேஜாக போகும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல மார்க்கெட் ரேட் போட்டிங்கன்னா இந்த சிவப்பு கலர் லைனில் போய் என்ட்ரி விழுந்துடும். இதுக்கு இடையில இருக்க மட்டும் உங்களுக்கு ப்ரோக்கரேஜாக போயிருங்க. திரும்ப எப்போ இந்த க்ரீன் கலர் லைனு நீங்கள் எடுத்தீங்களா, அந்த என்ட்ரி எடுத்து இப்படி ஒரு லைன் மாதிரி விழுந்துருங்க. நான் என்ட்ரி எடுத்து காமிங்க, லைவ்ல என்ட்ரி எடுத்து காமிக்கிறேன். அந்த லைனை கிராஸ் பண்ணதும் அப்போ தான் உங்களுக்கு வந்து க்ரீனில் வருங்க. ஸோ நீங்கள் எடுத்த என்ட்ரி வந்து க்ரீனில் கொண்டு வருவோம். ஸோ இவ்வளோ தாங்க. இதை வந்து பை பண்ண எப்படி, இதே நீங்கள் செல் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, மார்க்கெட் ரேட்டில் செல் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கீழே இருக்க பாருங்க இந்த க்ரீன் கலர் லைனில் தான் என்ட்ரி விடும். ஸோ எப்போ நீங்கள் இந்த ஒரு இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்த லைனை எப்போ இந்த ரெட் கலர் லைனை கடந்து கீழே போகுதுங்களோ, ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் எடுத்து ப்ராஃபிட் வருங்க. இந்த சின்ன ஒரு கேப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ரோக்கரேஜாக போயிடும். இந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் மேஜராக நியூஸ் வருது பாருங்கள், அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப் வந்து அதிகமாயிருங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரி எடுக்குவாங்க. நீங்கள் நார்மலாக 1 மினிட் கேண்டில்ஸ்டிக்கை போட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருங்க. பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் நியூஸ் வர டைமில் இந்த ஸ்ப்ரெட், இது வந்து ஸ்ப்ரெட்னு சொல்லுவாங்க, இந்த ஸ்ப்ரெட் வந்து நல்லா அதிகமாயிருங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ட்ரி எடுக்க வேணாங்க. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி கூல் டவுனாக இருக்க டைம் என்ட்ரி எடுத்துக்கோங்க. ஸோ அதெல்லாம் எப்படி நீங்கள் பார்க்கலாம்னாங்க, இன்வெஸ்டிங்.com போனீங்கன்னாங்க, இதில் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, இதில் போனீங்கன்னா எக்கனாமிக் காலண்டர் வரும் பாருங்க. நியூஸில் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா எக்கனாமிக் காலண்டர் இருக்குங்களா, இங்கே பாருங்கள், இதை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆயிருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி வந்து நம்ம இந்தியா வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து சூஸ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுங்க, அவ்வளோதான். ஸோ இதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்து கீழே வரும் பாருங்க, எக்கனாமிக் காலண்டர் இருக்குங்களா. ஸோ இதில் போயிட்டுங்க இந்த டுடே இருக்கு பாருங்க, இது கிளிக் பண்ணால் இன்னைக்கு இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாதுங்க. இன்னைக்கு ஹாலிடேங்களா, அதில் ஹாலிடே. இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்டே. ஸோ மண்டே வந்து பாருங்கள், மண்டே வந்து பார்த்தீங்கன்னா மண்டேவும் ஹாலிடே இருக்குது. சைனாவுக்கும் சவுத் கொரியாவுக்குலாம் ஹாலிடேவாக இருக்குங்க. மேஜரான நியூஸ் வந்து எதுவுமே இல்லைங்க, யூஎஸ்டே நியூஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த வாரத்தை கொடுங்களேன், அடுத்த ஒரு வாரத்தோடைய இதெல்லாமே வருங்க. ஸோ இது பாருங்கள், மண்டே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் டியூஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, டியூஸ்டேவும் ஹாலிடேங்க, சைனாவுக்கு சவுத் கொரியாவுக்குலாம் ஹாலிடேங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் நிறைய ஹாலிடே வருதுங்க. ஸ்க்ரோல் பண்ணி இப்படி கீழே வந்தீங்கன்னா இந்த மாதிரி நியூஸ் இருக்கும். ஒன்றும் பெரிய அளவுக்கு இம்பாக்ட் பண்ணுற நியூஸ் செவ்வாய்க்கிழமை இல்லைங்க, புதன்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா வெனஸ்டேவாவது இருக்கான்னு பார்க்கலாம். எஸ் இருக்குது பாருங்கள், இந்த யூஎஸ்டி ரிலேட்டட் 3 ஸ்டார் நியூஸ் இருக்குது பாருங்கள். இந்த யூஎஸ்டி ரிலேட்டட் இந்த மாதிரி 3 ஸ்டார் நியூஸுங்க. இப்போ நீங்கள் இதை இப்போ ஸ்க்ரோல் பண்ணி மேலே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நியூஸ்லாந்துக்கு இருக்குது பாருங்கள், NEZTன்னு இருக்குங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இருக்கு பாருங்க, AUD இந்த மாதிரி இதில் எதெல்லாம் இந்த 3 ஸ்டார் நியூஸ் போட்டிருக்குங்களோ. இப்போ ஆஸ்திரேலியா இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கரன்சியில் போய் பண்ணுறப்ப அங்கே கரன்சி ஆஸ்திரேலியன் கரன்சி பண்ணிங்கன்னா அங்கே இந்த மாதிரி 3 ஸ்டார் நியூஸ் வரப்போ அங்கே வந்து ஸ்ப்ரெட் அதிகமாக இருங்க. கரெக்டாக இந்த டைமுக்குங்க, இங்கே பாருங்கள், இந்த டைமுக்கு நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரெட் வந்து அதிகமாகுங்க. இப்போ இந்த USD ரிலேட்டடாக நியூஸ் வருப்பாங்க, இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டுலேயும் US30 இந்த மாதிரி இண்டெக்ஸ் எல்லாம் மாறுங்க, அந்த ஸ்ப்ரெட் அதிகமாகும். மற்றபடிக்கு பிட்காயினில் எதுவுமே வராங்க. பிட்காயினை பொறுத்த வரைக்கும் ஃபெட் நியூஸ் தாங்க அஃபெக்ட் பண்ணும், மற்றபடிக்கு இந்த மாதிரி நியூஸ்லாம் பெரிய அளவுக்கு அஃபெக்ட் பண்ணாதுங்க. ஸோ நியூஸஸ் பொறுத்த வரைக்கும் இப்படி தாங்க பார்ப்போம். நான் இதை பார்த்துல எதுவும் பண்ண மாட்டேங்க, இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர்க்குள்ளே போகலாங்க. ஸோ சாஃப்ட்வேர் நம்ம வந்தோம்னா வச்சுக்கோங்க, இப்போ பாருங்கள், நீங்கள் இப்போ நான் சொன்னேங்க, இப்போ நீங்கள் இதே மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பை என்ட்ரி எடுத்தீங்கன்னா இந்த ஆஸ்க் ப்ரைஸ் லைனில் தாங்க வரும், செல் என்ட்ரி எடுத்தீங்கன்னா கீழே இந்த பிட் ப்ரைஸ் லைனில் தாங்க வரும். இது கடையில் இருக்கிற கேப் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்கரேஜாக போயிருங்களா. ஸோ ஹென்ஸ் நீங்கள் ஒன்றும் இல்லை, மார்க்கெட்டில் பை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆஸ்க் ப்ரைஸ் லைனில் தான் இப்போ இந்த ரெட் கலர் லைனில் தான் நான் என்ட்ரி விடும். எப்போ இந்த க்ரீன் கலர் லைன் ரெட் கலர் லைனை கடந்து மேலே போதும் அப்போ வந்து உங்களுக்கு க்ரீன் ஆயிருங்க. இப்போ இதே நியூஸ் வர டைம்லங்க இந்த ரெட் கலர் லைன் நல்லா மேலே போயிடும். ஒரு எக்ஸாம்பிளுக்குங்க, இந்த ரெட் கலர் லைன் வந்து நல்லா இந்த ரேஞ்சு கூட வந்துருங்க, இந்த டாப்பு கூட வந்துடும், ஒரு 500 பாயிண்ட் கூட டிஃப்ரென்ஸ் வருங்க. அந்த 500 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் வரப்பாங்க, பிட் ப்ரைஸ் ஒரு இடத்துல இருக்கும், ஆஸ்க் ப்ரைஸ் லைன் ஒரு இடத்துல இருக்கும். அப்போ நீங்கள் மார்க்கெட்டில் பை பண்ணீங்கன்னா என்னங்க ஆகும், ஸோ ஆஸ்க் ப்ரைஸ் லைனில் போய் வந்துடும். எடுத்தோடனே பாருங்கள் எவ்வளோ தூரம் மைனஸ் காமிக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்தோடனே மைனஸ் காமிக்குங்க. ஸோ அதனால் என்றைக்குமே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் வந்து பக்கமாக இருக்கிறப்ப பார்த்து என்ட்ரி எடுங்க. ஸோ இதில் வந்து இவ்வளோ தாங்க மேட்ரு. ஓகேங்க, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த பக்கம் பாருங்கள் மேக்னெட் மாதிரி 2 சிம்பிள் இருக்குங்களா. ஸோ அதில் 2வது சிம்பிள் பாருங்கள், இது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வருங்க, செல் அண்ட் பைன்னு வருங்களா. இதுக்கு இடையில லாட் சைஸ் இருக்குது பாருங்கள், 0.01 அப்படின்னு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாட் சைஸுங்க. நம்ம 0.02 0.03 நம்ம குவான்டிட்டி பார்ப்போம்லங்க இந்தியன் மார்க்கெட்டில்.
நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா 75 குவான்டிட்டி, அது வேறு இப்போ ஏதோ 65 குவான்டிட்டியை மாத்திரம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம குவான்டிட்டி பார்க்குறாங்க. அந்த மாதிரி இங்கே வந்து லாட் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. 0.01 லாட்டுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 0.01 லாட்டு நீங்கள் சூஸ் பண்ணிட்டுங்க. பிட்காயினை வந்து பை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ பிட்காயின் எவ்வளோங்க, 1,25,000 இருக்குங்களா? எஸ். பிட்காயின் வந்து 1,25,000 இருக்குன்னு வைங்க, ரவுண்டாக வைங்க. 1,25,000 இருக்குன்னா நீங்கள் 0.01 லாட் 1,25,000 பை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. 1000 பாயிண்ட் மேலே போச்சுனாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா $10 ப்ராஃபிட் வருங்க 0.01க்கு. இதே பார்த்தீங்கன்னா 0.2 லாட் போட்டிருந்தீங்கன்னா 1,25,000 வாங்கியிருந்தீங்கன்னா 1000 பாயிண்ட் மேலே போச்சுன்னா $20 ப்ராஃபிட் வருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிட்காயினுங்க. இதே US30க்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, 100 பாயிண்ட்டுக்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $10 ப்ராஃபிட் வந்துடும். இப்போ US30யோட சார்ட் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரென்ஸாக மாறுங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது, மாறும். இப்போ US30 பாருங்க 46,800 பக்கம் முடிஞ்சிருக்குங்களா? ஸோ 46,800ல் நீங்கள் 0.01 லாட் சூஸ் பண்ணிங்கன்னா 800 900 $10 ப்ராஃபிட் வருங்க. அதை பார்த்தீங்கன்னா 47,000 வச்சுன்னா $20 ப்ராஃபிட் வரும். இதே நீங்கள் லாட் சைஸ் 0.02 பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்டுக்கு $20 ப்ராஃபிட் வரும். இந்த மாதிரிங்க. கோல்டுக்கு அப்படி வராங்க, கோல்டுக்கு மாறி வரும். கோல்டுக்கு என்னன்னா 0.01 லாட் சூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க 3,887 இருக்குங்களா? 888 $1 ஏறிச்சுனாலுங்க இதில் $1 ஏறுங்க. ஸோ ஈஸியாக கோல்டெல்லாம் ஒரு நிமிஷத்துலேயே $5 பாயிண்ட்ல ஏறி இறங்குங்க. ஸோ அதனால் கோல்டை பொறுத்த வரைக்கும் இந்த பிகினராக இருக்குங்க இதில் நீங்கள் என்ட்ரி எடுக்காதீங்க. ஏன்னா கோல்டை பொறுத்த வரைக்கும் இதில் சின்னதாக $1 ஏறினாலும் $1 ப்ராஃபிட் வரும், $1 இறங்கினாலும் $1 மைனஸ் வருங்க. ஸோ கோல்டில் யாரும் பண்ணாதீங்க. நீங்கள் இன்சியலாக பழகணும்னு நினச்சிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த Euro to USD இருக்குது பாருங்க, இந்த கரன்சியில் போயிட்டுங்க நீங்கள் லாட் சைஸ் 0.01 மட்டும் வச்சு இந்த மாதிரி என்ன எடுத்து பழகுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் 5 நாள் தான் இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் பழகணும் அப்படின்னு நினச்சின்னா பிட்காயின் வச்சுக்கோங்க. இது வாரத்தில் 7 நாள் நடந்துகிட்டு இருக்குங்க. ஸோ இவ்வளோ தாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுங்க, இப்போ நம்ம பிட்காயின் வச்சு சொல்கிற பாருங்க. இப்போ பிட்காயினில் வந்து பார்த்தீங்கன்னா 1,25,000 நீங்கள் 0.01 லாட் எடுத்துட்டீங்கன்னா 1000 பாயிண்ட் மூவ் ஆனால் $10 ப்ராஃபிட் வருங்களா? இதெல்லாம் நீங்கள் எப்படி இது லாட்னா ஒரு டைம் 0.01 லாட் வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி வருங்க. அதிலே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் அந்த ஆக்டோஃபெக்ஸ் லைவ் சார்ட்டில் போயிட்டுங்க இந்த மாதிரி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி எதுக்கு எவ்வளோ இது லாட் சைஸ்க்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு அதை டீட்டெயில் அனுப்புவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்குங்க 1,25,000 இருக்குங்களா? 25,000 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 0.01 லாட் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. 1000 பாயிண்ட் மேலே ஆயிடுச்சுன்னா $10 ப்ராஃபிட் வருங்க. அதே 1000 பாயிண்ட் கீழே இறங்குச்சுன்னா $10 மைனஸ் வரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்குங்க உங்களோட அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க $100 அக்கௌண்ட். இந்த பேலன்ஸ் வந்து இதில் நீங்கள் $100 இருக்குன்னு வைங்க. நீங்கள் எவ்வளோ வச்சுக்கோங்க, அது உங்கள் விருப்பம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு புரியுதுக்காக சொல்கிறேன். $100 இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இப்போ இதில் 0.01 லாட் எடுத்துட்டிங்கன்னா மேலே 1000 பாயிண்ட் ஏறிச்சுன்னு வச்சுக்கோங்க, $10 ப்ராஃபிட் வரும். அதே 1000 பாயிண்ட் கீழே இருந்துச்சுன்னா $10 மைனஸ் வருங்க. பிட்காயினில் அசால்ட்டாங்க ஒரு சில நாளில் 10,000 பாயிண்ட் கூட ஏறி இறங்குங்க. ஸோ அதனால் பிட்காயினை சாதாரணமாக நினச்சிடாதீங்க. அசால்ட்டாக அது மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஹையாக இருக்கும் ஃப்ளக்சுவேஷன். ஸோ எனக்கே பிட்காயின்லாம் பண்ணுறப்ப லாட் சைஸ் ரொம்ப கம்மியாக போங்க, கேபிட்டல் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு போங்க. கேபிட்டல் கம்மியான கேபிட்டல் வச்சுக்கிட்டுங்க பிட்காயின்லாம் ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா திடீர்னு ஒரு என்ன சொல்லுங்க, ஒரு நிமிஷத்தில் 1000 பாயிண்ட் கூட இறங்கிடுவான். ஸோ அந்த மாதிரி ரொம்ப வல்குலேட்டியாக இருக்கும் பிட்காயினை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ பிட்காயின் வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ 1,25,000 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாட் பை பண்ணிடுறீங்க, ரைட்டுங்களா? 1000 பாயிண்ட் மேலே போனால் $10 ப்ராஃபிட். 0.01 லாட்டுக்கு 0.2 போனீங்கன்னா $20 ப்ராஃபிட் வரும். இந்த மாதிரி லாட் சைஸ் ஏற்ற அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராஃபிட் வரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்குங்க 1000 பாயிண்ட் இறங்குச்சுன்னு வச்சுக்கோங்க, $10 மைனஸ் போகும். இப்போ உங்கள் அக்கௌண்ட் வந்து $100 அக்கௌண்ட் வந்தால் இப்போ 1000 பாயிண்ட் இறங்கிச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல $100 இருக்குங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $90 வந்துருங்க. இந்த $90 வராது, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மைனஸ் காமிக்கும். அதே பார்த்தீங்கன்னா இன்னொரு 1000 பாயிண்ட் ஆச்சுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா $20 மைனஸ் இருக்கும். அப்போ உங்களுக்கு பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா $80 தான் இருக்கும். மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷன் தகுந்த மாதிரிங்க இந்த பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இறங்கி ஏறிட்டு இருக்குங்க. இந்த பேலன்ஸில் மாற்றம் வர இந்த ஈக்விட்டி இங்கே இருக்குது பாருங்கள், இதில் வந்து மாற்றம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இதெல்லாம் நான் மறந்துடுங்க. இந்த கிரெடிட் மார்ஜின் இதெல்லாமே நீங்கள் எதுவுமே மறந்துங்க. அதாவது நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்துறீங்க. என்ட்ரி எடுத்ததுக்கப்புறங்க பொண்ணு இல்லைங்க பாருங்கள், இப்போ நம்ம கோல்டு எடுத்துருக்கோமா, கோல்டில் பாருங்கள் என்னோட அக்கௌண்ட் வந்து $313. ஸோ பாருங்கள் கோல்டில் $133 வந்து மைனஸில் இருக்குது, ரைட்டுங்களா? இப்போ இது இன்னும் அதாவதுங்க இது இன்னும் $200 போச்சுன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு அப்போ நம்ம பேலன்ஸ் $100 தாங்க இருக்கும். திரும்ப இது வந்து பார்த்தீங்கன்னா $300 மைனஸ் வந்துச்சுன்னா இங்கே $300 வந்துருங்களா? எனக்கு உடனே வார்னிங் மெசேஜ் போடுவானுங்க, உடனே ஃபண்ட் ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டி நான் பொசிஷன் ஆட்டோ ஸ்கோர் ஆட் பண்ணிடுவேன் அப்படிமா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே ஃபண்ட் இன்னொரு $200 $100 ஆட் பண்ணி ஒரு 10,000 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, $100 மேலே வருங்களா? அமௌண்ட் ஆட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, அவன் பொசிஷன் ஆட்டோ ஸ்கொயர் பண்ண மாட்டான். ஸோ ஒன்ஸுங்க மார்க்கெட்டை ஏறிட்டு மறுபடி இறங்குச்சுன்னா மறுபடி என்ன செல்லின்ட்டு எடுத்துக்கணும், மார்க்கெட் திரும்ப கீழே இறங்குறப்பங்க இந்த மைனஸ் குறைஞ்சிரும். எனக்கு இந்த பேலன்ஸ் அப்படியே இதாகிக்கும். அதாவதுங்க மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் வருங்க. இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் தகுந்த மாதிரி உங்கள் பேலன்ஸில் வந்து இறங்கும் ஏறும். இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ 1,25,000 இருக்குங்களா பிட்காயினு. ஸோ இந்த 1,25,000 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 0.01 லாட் எடுத்துட்டிங்கன்னா
1000 பாயிண்ட் மேலே மூவ் 26,000 போனால் $10 ப்ராஃபிட்டுங்களா. உங்கள் அக்கௌண்ட் வந்துன்னா ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு $30 அக்கௌண்ட்டாக இருக்குன்னு வைங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, 1000 பாயிண்ட் இறங்குனா $10 மைனஸ் வந்துடும். மீதி உங்கள் இதில் $20 தான் இருக்கும். மறுபடியும் இன்னொரு 1000 பாயிண்ட் இறங்குச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு $10 மைனஸ் போயிடும். அப்போ அவங்க $20 மைனஸ் இருக்கும், மீதி அக்கௌண்ட் $10 இருக்கும். இன்னொரு 1000 பாயிண்ட் இறங்குச்சுன்னு வச்சுக்கோங்க, அவன் 500 பாயிண்ட் இறக்கும்போது உங்களுக்கு வார்னிங் இந்த இடத்துல மெசேஜ் வருங்க, இந்த இடத்துல காமிப்பான். ஃபண்ட் ஆட் பண்ணி இல்லாட்டி பொசிஷன் ஆட்டோ ஸ்கொயராக பண்ணுறேன் நான் காமிப்பான். நீங்கள் பணத்தை ஆட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவன் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவான். அப்போ உங்கள் பேலன்ஸ் 0-0க்கு போயிருங்க. நீங்கள் அதே அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 போட்டுக்க $100 அக்கௌண்ட்டாக மாற்றிட்டு வச்சுக்கோங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 பாயிண்ட் இறங்கிட்டுங்க. திரும்ப 5000 பாயிண்ட் இறங்கினா எவ்வளோங்க, $50 மைனஸ் போவோம், மீதி $50 நமக்கு இருக்குங்களா. அப்புறம் திரும்பங்க மார்க்கெட் திரும்ப மேலே போகும்போது உங்களுக்கு எல்லாமே $50 ப்ளஸில் மாறிடுங்க. இது நீங்கள் எவ்வளோ நாளும் ஹோல்டு பண்ணிக்கலாங்க, இதுக்கு எக்ஸ்பிரியே கிடையாதுங்க. விஷயம் இவ்வளோ தான். பார்த்தோன்னா கீழே போச்சுன்னா நெகட்டிவ் போகும், அதுக்குரிய பேலன்ஸ் தான் ஆட்டோ கட் பண்ண மாட்டான். இப்போ இதில் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. இப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட்லாம் ஒரு என்ட்ரி எடுத்துட்டோம்னா வச்சுக்கோங்க, அதே என்ட்ரி நம்ம திரும்ப இப்போ ஒரு என்ட்ரி பை பண்ணிட்டோம்னா அதே என்ட்ரி நம்ம செல் பண்ணோம்னா அந்த பை பண்ணதை வித்துப்படுவானா. ஆனால் இங்கே அப்படி கிடையாதுங்க. நம்ம எடுக்கிற ஒவ்வொரு என்ட்ரி செப்பரேட்டாக தாங்க வரும். இப்போ பை என்ட்ரி எடுத்திங்கன்னா அதை நீங்கள் தனியாக தான் க்ளோஸ் பண்ணணும், செல் என்ட்ரி எடுத்து அதை நீங்கள் தனியாக தாங்க க்ளோஸ் பண்ணணும். இப்போ ஒரு வேலைங்க பிட்காயின் இப்போ 1,25,000 இருக்குங்களா, 1,20,000 வரணும் கன்ஃபார்மாக தெரியுது. ஆனால் ஒரு லாட்டு நீங்கள் பை பண்ணிட்டீங்க, 26,000 பை பண்ணிட்டீங்க வைங்க. ஆனால் இப்போ 20,000 வருதுன்னு கன்ஃபார்மாக தெரியுதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்க, பை என்ட்ரி அது பாட்டுக்கு விட்டுலாங்க. அது கீழே போக மைனஸ் வந்துட்டு இருக்கும். அதே எப்படின்னா நீங்கள் அதே டைமில் ஒரு செல் என்ட்ரி கூட எடுத்துடலாம். இப்போ 1,24,000 ஒரு செல் என்ட்ரி எடுத்துன்னு வச்சுக்கோங்க, இப்போ 26,000 ஒரு பை என்ட்ரி இருக்குது, 24,000 ஒரு செல் என்ட்ரி இருக்குது. இதுக்கு ரெண்டுக்கு கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோனா உங்களுக்கு 2,000 பாயிண்ட்டுங்களா, அந்த 2,000 பாயிண்ட் மட்டும் தாங்க நெகட்டிவ் வந்துட்டு இருக்கும். இப்போ கீழே வர செல் என்ட்ரியோட ப்ராஃபிட் வரும், பை என்ட்ரியோட மைனஸ் வந்துட்டு இருக்கும். இப்போ ஒரு ரேஞ்சில் வந்துங்க செல் என்ட்ரி நீங்கள் 20,000 வந்து மார்க்கெட் திரும்ப தெரியுங்களா, அப்போ அந்த டைமில் செல் என்ட்ரி கட் பண்ணிட்டு இருக்கும், செல் என்ட்ரியோட ப்ராஃபிட் உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஸோ அப்போ பை என்ட்ரியோட மைனஸ் மட்டும் உங்களுக்கு இருக்கும். மறுபடியும் திரும்ப மார்க்கெட் மேலே இருப்ப அந்த பை என்ட்ரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க ஃபாரெக்ஸில். ஓகேங்க, இப்போ நம்ம ஃபாரெக்ஸில் எப்படி என்ட்ரி எடுக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடிங்க என்றைக்குமே இப்படி மாதிரி 1 மினிட் சார்ட்டை போட்டு பாருங்கள். அவங்களுக்கு என்னென்னங்க ஸ்ப்ரெட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்களா, கம்மியாக இருக்குங்களா. இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி நம்மக்கிட்ட கிளாஸஸ் கற்றுட்டுருங்க, அதே அனாலிசிஸ் தான். மற்றபடிக்கு டைம் ஃப்ரேம் தான் மாறுமாச்சு, மற்றபடிக்கு தேவைங்க. இப்போ நம்ம எப்படி என்ட்ரி இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்கிறோம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியுங்களா, ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் இந்த பை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ஃபஸ்ட்டாக நீங்கள் பார்க்கக்கூடியது இந்த ஸ்ப்ரெட் தாங்க பார்க்கணும். ஸ்ப்ரெட் கம்மியாக இருக்குங்களா, ஓகே. நெக்ஸ்ட் வந்து லாட் சைஸ் பார்க்கணுங்க, 0.01 லாட். ஓகேங்க, இப்போ என்ன பார்த்துடுங்க. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா மார்க்கெட் மேலே போகும் தெரியுதுங்களா, ஓகே. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இந்த இடத்துல பையிங் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்கன்னாங்க உங்களுக்கு நீங்கள் புதுசாக பண்ணுறப்ப ஒரு டயலாக் பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிளிக் ட்ரேடிங்னு வரும், அதை அக்செப்ட் பண்ணி கீழே ஓகே கொடுக்க சொல்லுங்கள். அது கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பைங்கிறத ப்ரெஸ் பண்ணாவே என்ட்ரி விழுந்துடும். புரியுதுங்களா, அந்த பைங்கிறத ப்ரெஸ் பண்ணாவே அது வந்து 1 கிளிக் ட்ரேடிங் அக்செப்ட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த பைங்கிறத ப்ரெஸ் பண்ணாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி விழுந்துருங்க. இப்போ நான் ஆல்ரெடி அது கொடுத்துட்டேன், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நான் ப்ளேஸ் பண்ணுறேன்னா இல்லை இப்போ நான் என்ன பண்ண, இப்போ நான் சாஃப்ட்வேர் அன்ஸ்டால் பண்ணி தாங்க பண்ணியிருக்கேன். அதனால் பாருங்கள் எனக்கும் கேட்குது பாருங்கள், ஐ அக்செப்ட் இது பாருங்கள், இது கொடுத்துங்க. இப்போ நான் ஓகே கொடுத்துட்டேன், அவ்வளோதாங்க. இப்போ இனிமேல் நான் கிளிக் பண்ணால் உடனே எனக்கு என்ட்ரி விழுந்துடும். ஸோ இவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதை நான் இப்போ கிளிக் பண்ணேன்னா உடனே அடுத்த செகண்ட் எனக்கு என்ட்ரி விழுந்து. பாருங்களேன், இப்போ பிட்காயினில் ஆல்ரெடி கோல்டு இருக்குங்க. இப்போ பாருங்கள் நான் பிட்காயினில் ஒரு என்ட்ரி கொடுத்துட்டேன், கீழே விழுந்துச்சு பார்த்தீங்களா, மேலே வந்துருக்கு பாருங்கள். எடுத்தோடனே பாருங்கள் அந்த ஸ்ப்ரெட்டோட டிஃப்ரென்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் காமிக்குதுங்க. இப்போ இதை இருங்க உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, இப்போ நான் எடுத்த உடனேங்க இந்த மேலே ஆஸ்க் ப்ரைஸில் தான் எனக்கு என்ட்ரி விழுந்துருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் எப்போ இந்த க்ரீன் கலர் லைனு இந்த நான் எடுத்த இந்த லைன் இருக்குது பாருங்கள், இந்த லைனை தாண்டி போதும் அப்போ தான் எனக்கு க்ரீன் வருங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இப்போ நான் வந்து டார்கெட் செட் பண்ணுனாங்க, இப்போ நான் பை தான் எடுத்திருக்கேன். அப்படிங்கிறப்ப இந்த லைன் இருக்குது பாருங்கள், இந்த லைனில் ஒரு கிளிக் பண்ணிங்க இப்படி மேலே இழுத்துன்னு வச்சுக்கோங்க, அது வந்து டார்கெட் லைனுங்க. அதே மாதிரிங்க நீங்கள் இழுத்து விடுறப்ப இந்த பிட் ப்ரைஸ் ஆஸ்க் ப்ரைஸ் லைன் பக்கத்துலேயே விட்டிங்கன்னா அதை எடுத்துக்காதுங்க, கொஞ்சம் தள்ளி விடணும். இங்கே பாருங்களேன், இப்படி எடுத்து இப்படி கொஞ்சம் தள்ளி கொண்டு போய் விட்டிங்கன்னா பாருங்கள் டார்கெட் விழுந்துருச்சுங்களா. கீழே இங்கே பாருங்கள் இதில் T/P இருக்குங்களா, இதில் பாருங்கள் டார்கெட் ப்ரைஸ் வேல்யூ வந்து விழுந்துருச்சு. ரைட்டுங்களா, இவ்வளோ தாங்க. இப்போ இந்த டார்கெட் ப்ரைஸை கேன்சல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது கொடுத்தீங்கன்னா கேன்சல் ஆயிரும். இதே நீங்கள் இப்போ SL ப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்ம பை என்ட்ரி எடுத்தோமா, அப்போ மேலே தான் டார்கெட்டு, கீழே SLங்களா, அப்போ நம்ம டார்கெட் செட் பண்ணி எடுத்து SL நீங்கள் ப்ளேஸ் பண்ணால் இந்த என்ட்ரி இதை கிளிக் பண்ணிங்க, கீழே பிடிச்சி இழுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கீழே பிடிச்சி ஓகே நமக்கு டார்கெட்டே ஹிட் ஆயிடுச்சுங்க. டார்கெட்டே ஹிட் ஆயிடுச்சு. அந்த லைனை பிடிச்சி கீழே இழுத்து வச்சிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SL லைனாக விழுந்துருங்க. ஸோ இவ்வளோ தாங்க. பாருங்கள் அந்த லைனை டச் ஆன உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான் டார்கெட் லைனை ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ தாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள், இவ்வளோ தான். இதில் நீங்கள் முக்கியமான விஷயம் என்னன்னாங்க, நீங்கள் என்ட்ரி எடுக்கிறப்ப ஓரளவுக்கு பேலன்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோல்டுலாம் போய் பண்ணாதீங்க. நம்ம கோல்டில் பாருங்கள், இது நான் உங்களுக்கு அன்றைக்கி லைவில் எடுத்தேன்னு இல்லைங்க, அது இன்னும் கோல்டு மாதிரி கீழே தாங்க வரும்னு பெருசாக மேலே போகாதுங்க.
இல்லைனா கூட நான் ஃபண்ட் ஆட் பண்ணி அதை அப்படியே விட்டுருவேன். அது ஒன்றும் நான் கோல்டு டாப்பில் இருக்குது, லைட்டாக கீழே வந்து ஒரு வாரத்தில் எப்படி கீழே வந்துடும், வந்தால் எனக்கு வெளியே வந்துடும். ஸோ யாருமே கோல்டில் பண்ணாதீங்க. கோல்டு நல்லா என்னன்னா உங்களுக்கு பணம் அதிகமாக இருந்தால் அதை பண்ணுங்கள், இல்லாட்டி பண்ணாதீங்க. மற்றபடிக்கு நீங்கள் இன்சியலாக பழகணும்னு வச்சிங்கன்னா பிட்காயின் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லையா இது கரன்சி போய்க்கோங்க, ஈரோ டு USD, US30 கூட போக வேண்டாம். ஒரு 4-5 என்ட்ரிங்க இதில் எடுத்து இந்த மாதிரி பழகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஏதோ விதமாக நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தாங்க. ஸோ ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக இது தாங்க மெத்தடு, இவ்வளோ தாங்க. ஸோ ஃபாரெக்ஸை பொறுத்த வரைக்குங்க அந்த பக்கம் பாருங்கள் ட்ரேடுன்னு இருக்குங்களா, இந்த ட்ரேடுங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட நீங்கள் என்ன என்ட்ரி இருக்குது, கரண்ட்டாக என்ன என்ட்ரி இருக்குது, ப்ளஸ் பேலன்ஸ் எல்லாமே ஷோ ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா SL டேக் ப்ராஃபிட். ஸோ இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு இந்த இடத்துல இன்ட்டு மார்க்கெட் பாருங்கள், இது கொடுத்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்டில் க்ளோஸ் ஆயிரும். இப்போ பிட்காயின் நான் எடுத்தது இல்லைங்க, டார்கெட்டே செட் பண்ண வேண்டாம், எனக்கு மேலே போகுது, நான் மார்க்கெட் ரேட் க்ளோஸ் பண்ணி வச்சு இன்ட்டு மார்க் கொடுத்தீங்கன்னா அப்படியே க்ளோஸ் ஆயிரும். ஸோ இது வந்து இந்த ஹிஸ்ட்ரி இருக்கு பாருங்கள், இந்த ஹிஸ்ட்ரி கிளிக் பண்ணிங்கன்னா கடைசியாக என்னதெல்லாம் முடிச்சிருக்கீங்க வரும். இப்போ பாருங்கள் நம்ம பிட்காயின் முடிச்சோமா பாருங்கள், 0.75 பைசா உங்களுக்கு ப்ராஃபிட்டுங்க. ஸோ $1 25 பைசா கம்மி. இது வந்து நமக்கு ப்ராஃபிட்டுங்க, இது எல்லாமே நமக்கு ஷோ ஆயிரும். ஸோ இவ்வளோ தாங்க. விண்டோஸை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணது, என்ட்ரி இருக்குது, எல்லாமே இவ்வளோ தாங்க, கம்ப்ளீட்டுங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இது நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் கூட பண்ணிக்கலாங்க. அது எப்படி பண்ணுறீங்கன்னா இதில் போகிறீங்களங்க, இந்த ட்ரேடிங்னு இந்த டேஷ்போர்டு ட்ரேடிங் இருக்குல்லங்க, இதில் தான் நம்ம போய் டவுன்லோட் பண்ணோம். டவுன்லோட் டெஸ்க்டாப் MT5 கொடுத்தோம்லங்க. ஸோ இதே அப்படின்னா டவுன்லோட் MT5 ஃபார் ஆண்ட்ராய்டு இது கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு வந்துருங்க. அவ்வளோதான், இன்ஸ்டால் பண்ணி இதே அந்த விண்டோஸில் எப்படி அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதே மாதிரி கொடுத்தீங்கன்னா வேலை முடிச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே நீங்கள் வெப்பில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நிமிஷங்க நான் லாகின் பண்ணிக்கிறேன். இந்த டேஷ்போர்ட் இருக்குது பாருங்கள், இது கொஞ்சம் நேரம் டைம் பண்ணவங்க லாக் அவுட் ஆயிருங்க. திரும்ப நீங்கள் லாகின் கொடுங்க, ஆக்டோஃபெக்ஸ் லாகின் கொடுத்து அந்த ஜிமெயிலை சூஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஓப்பன் ஆயிருங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது MT5ங்களா, MT5 வேணா நீங்கள் வெப்பில் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணிங்கன்னா இதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க, கீழே வந்தீங்கன்னா யுவர் அக்கௌண்ட்டில் பண்ணிங்கன்னா இதாங்க வெப் அக்கௌண்ட். இப்போ என்ன பண்ணிங்கன்னா இப்போ MT5 நம்ம பண்ணுங்களா, ஸோ அதேமாதிரி இப்போ நம்ம வெப்பில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெப்பில் பேலன்ஸ் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வச்சுக்கோங்க. இல்லை பாருங்கள் இந்த 3 ஹரிசாண்டல் லைன் இருக்குல்லங்க, இதை கிளிக் பண்ணி இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபரில் போய்ங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக சொன்னோம்லங்க அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MT5 இருக்க பணங்களா, ஸோ இதை சூஸ் பண்ணி MT5 இருக்க பணம் 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இது என்ன இதுங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த வெப்போட நம்பரை சூஸ் பண்ணிங்க, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளோட இது. ஸோ சூஸ் பண்ணிவிட்டு திரும்ப இந்த அமௌண்ட்டுக்கு பாருங்கள், MT5 இருக்கிற அமௌண்ட் அப்படியே டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் வந்துருங்க. ஆக்டோபின் உங்கள் மெயிலுக்கு வந்திருக்கும், ஆல்ரெடி மெயிலுக்கு வந்திருக்கும், இல்லாட்டி ஃபர்கட் கொடுத்து பண்ணிக்கோங்க. ஸோ கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு மாறிக்கும். எதுக்குன்னா உங்களுக்கு வெப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாறிக்குங்க. இந்த அமௌண்ட் இருக்குல்லங்க, இந்த அமௌண்ட் அப்படியே இந்த வெப் இதுக்கு வந்து சேஞ்ச் ஆயிருங்க. ஸோ அதுக்கப்புறங்க இதை கிளிக் பண்ணிங்க, சுவிட்ச் டு திஸ் அக்கௌண்ட்னு கொடுங்க. கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் திரும்ப இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட்டாக இருக்கும். ஆக்டோஃபெக்ஸ் சிம்பிள் போட்டுருங்களா, இதுதான் வெப்போட இதுங்க, இது ஃபஸ்ட்டாக இருக்குங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரேடிங் அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரே நிமிஷம், ரெண்டு டைம் கொடுத்துருனாட்டுங்க சுவிட்ச் டு திஸ் அக்கௌண்ட். ஓகேங்க. இந்த மாதிரி கொடுத்து வந்தீங்க, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப் இது வந்துருங்க. ஸோ வெப் இது வந்துருச்சுங்களா, இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆனதுமேங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாட்டிங்க, இதெல்லாம் நீங்கள் இது மாதிரி பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி சார்ட் உங்களுக்கு க்ளீனாக வேணும், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அதில் நீங்கள் நார்மலாக கோல்டோ இல்லை பிட்காயினோ இதில் பாருங்கள், இதில் போனீங்கன்னா வரும் பாருங்கள். மெட்டல் சூஸ் பண்ணிங்கன்னா என்னென்ன மெட்டல்னு வந்துடும். எனர்ஜியில் போனீங்கன்னா குரூட் ஆயில் இதெல்லாம் வந்துருங்க, நேச்சுரல் கேஸ் இதெல்லாமே வந்துடும். ஸோ இண்டெக்ஸில் போனீங்கன்னா US30 நாஸ்டேக் இதெல்லாம் வந்துருங்க. இதெல்லாம் நீங்கள் இந்த ஸ்டார் கூட சூஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த இடத்துல ஸ்டார் இருக்கு பாருங்க, இது மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டாரை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் என்ன சூஸ் பண்ணிங்கன்னா அது அப்படியே வந்துடும். இப்போ பாருங்கள் கோல்டு, பிட்காயின், ஈரோ டு USD இதெல்லாம் நம்ம சூஸ் பண்ணிக்கோமா. இப்போ பிட்காயின் சார்ட் வேணா இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிட்காயின் சார்ட் வந்துருங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு என்ட்ரி எடுக்கிறது தான் இதே தாங்க. இதில் நீங்கள் பை செல் இருக்கு பாருங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொன்னாங்க, ஸ்ப்ரெட் பார்க்கணும். ஸ்ப்ரெட் எவ்வளோ இருக்குது, கம்மியாக தான் இருக்குது, பக்கத்தில் தான் இருக்குங்களா. ஸோ M1 1 மினிட் பார்க்குறப்ப பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பை பண்ணுனாங்க. நெக்ஸ்ட் என்ன, லாட் சைஸ் பார்க்கணும். 0.01 இருக்குங்களா, ஓகே அவ்வளோதான் முடிஞ்சுங்க. இப்போ பையை கொடுத்தீங்கன்னா பை ஆயிருங்க. திரும்ப அதே செல்லிங்க் அதே தாங்க. இதிலே நீங்கள் பொசிஷன் அது வந்துடும், அது கிளிக் பண்ணிங்கன்னா செல் ஆப்ஷன் அதிலே வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும். ஸோ வெப்பில் பண்ணாலும் இப்படி தான். நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் பண்ணுறதா இருந்தாங்க திரும்ப இதெல்லாம் பண்ணிங்கன்னா MT5 ஆண்ட்ராய்டு கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ட்ரேடிங்கில் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ட்ரேடிங் பக்கத்தில் கர்சர் கொண்டு போனீங்கன்னாவே இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வெப்பை கொடுக்குறோமா. அப்போ நீங்கள் வந்து MT5ல பண்ணணும் அப்படின்னா இப்போ திரும்ப இதில் கீழே போயிங்க, இதை கிளிக் பண்ணிங்க, சுவிட்ச் டு திஸ் அக்கௌண்ட் இது கொடுத்துடணும். இதை கொடுத்துட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து இது வரும் பாருங்க. இந்த இதை கர்சர் கொண்டு போனவே வருது பாருங்கள். ட்ரேடான வெப்பா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா MT5 இல்லை இது உங்களோட டெஸ்க்டாப்புக்கு பண்ணுறீங்களா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கு பண்ணுறீங்களான்னு கேட்கும். ஸோ இதிலே கூட நீங்கள் இந்த ட்ரேடான வெப்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, MT5 வந்து பார்த்தீங்கன்னா வெப்பில் ஓப்பன் ஆகுங்க. சரிங்களா, வெப்பில் கூட ஓப்பன் ஆகுது. ஸோ இவ்வளோ தாங்க. ஸோ மெத்தட் வந்து இவ்வளோ தாங்க, கம்ப்ளீட்டுங்க. இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் நீங்கள் என்ன பண்ணணுனாங்க,
லாட் சைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக போகணுங்க. பேலன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் சரி, லாட் சைஸ் கம்மியாக போங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே வராதுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ பாருங்கள், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்குங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல பை பண்ணலங்க பிட்காயின், இது கீழே வந்தாலும் நான் ஹோல்டு பண்ணிக்கலாங்க. இப்போ எனக்கு அதிகபட்சம் ஒரு 5000 பாயிண்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, $50 தான் மைனஸ் வருங்க. திரும்ப மேலே ஏறுறப்பங்க எனக்கு $50 ப்ளஸில் மாறிடும். இதுக்கு எக்ஸ்பிரியே கிடையாதுங்க, நான் எவ்வளோ நாள் வேணுமாலும் ஹோல்டு பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம கமாடிட்டிலாம் போனால் அந்த மாதிரி கிடையாதுங்க, எல்லாமே கான்ட்ராக்ட் பேஸ் தான். 1 மாதம் 3 மாதம் அந்த மாதிரி கான்ட்ராக்டில் முடிஞ்சிடும். ஸோ ஆனால் இதுக்கு வந்து எக்ஸ்பிரியே கிடையாதுங்க. அதே மாதிரி நீங்கள் இதை பை பண்ணியும் ஹோல்டு பண்ணிக்கலாம், செல் பண்ணியும் ஹோல்டு பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இண்டெக்ஸ்லாம் பண்ணுற மாதிரி இருந்தால் பை பண்ணி மட்டுமே ஹோல்டு பண்ணுங்கள். ஏன்னா அது இண்டெக்ஸ் லைட்டாக கீழே இறங்கினாலுங்க திரும்ப கொஞ்ச நாள் மேலே வந்துடும். ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் போதுமான கேபிட்டல் இங்கே ஆட் பண்ணி வச்சுருங்க. லாட் சைஸ் ரொம்ப கம்மியாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இருக்காதுங்க. எப்போ நீங்கள் லாட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சூஸ் பண்ணி பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து வாஷ் அவுட் ஆகுங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பேலன்ஸ் இருந்துகிட்டே இருந்தால் ஆட்டோ ஸ்கொயராக பண்ண மாட்டான். பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போகிற நெகட்டிவ்க்கு கிட்ட வந்துச்சுன்னா ஆட்டோ ஸ்கொயராக பண்ணிடுவான். இப்போ நம்மளுக்கு ஒன்றும் இல்லைங்க, பாருங்கள் $300 இருக்குங்களா நம்ம பேலன்ஸு, இவன் பாருங்கள் $133 மைனஸ் இருக்குங்களா. அவன் என்ன பண்ணுவான்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ என்னது 313 வச்சுக்கோங்க, ஒரு 300 வரைக்கும் கம்முன்னு இருப்பான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டோட்டல் லாஸஸ் இருக்கு பாருங்க, $300 வரைக்கும் கம்முன்னு இருப்பாங்க. $300 கிட்ட வந்தாவே எங்கள் வார்னிங் மெசேஜ் வருமா. உடனே நீங்கள் ஃபண்ட் ஆட் பண்ணாமல் தான் உடனே எல்லாம் கம்ப்ளீட்டாக அத்தனை பொசிஷனும் அவன் க்ளோஸ் பண்ணிடுவான், ஆட்டோ ஸ்கொயராக பண்ணிடுவான். ஏன்னா அவன் மட்டும் மைனஸ்லேயே விட மாட்டாங்க, ஆட்டோ ஸ்கொயர் பண்ணுவான். இதே அந்த டைம்லங்க ஒருவேளை 300 வருதுன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல மைனஸ் லாஸஸ் எனக்கு 300 வருதுன்னா நான் திடீர்னு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $500 இன்னொரு $200 இருக்குது பணம் போட்டுன்னு வச்சுக்கோங்க, அப்போ 500 மாறிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா 300 வந்துட்டுங்க, திரும்ப மறுபடியும் மார்க்கெட்டு கீழே இறங்குச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த மைனஸ் அப்படியே குறையுங்களா, குறைஞ்சு அப்படியே நம்ம வந்து பார்த்தோன்னா நமக்கு கீழே மறுபடியும் இப்போ இந்த கோல்டோட சார்ட் போட்டிங்கன்னா தெரியும். இப்போ கோல்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் பிளேஸ் இருக்குங்களா, திரும்ப கோல்டு பாருங்கள் மறுபடியும் இங்கேருந்து இறங்கி அப்படியே பொறுமையாக கீழே வந்துங்க, இந்த லெவல் வந்தாவே போதுங்க, நம்ம காஸ்ட் டு காஸ்ட்டில் வெளியே வந்துடும். அந்த டார்கெட்டில் கூட நான் செட் பண்ணி வச்சுருக்கேங்க, அந்த லெவல் வந்தாவே நான் காஸ்ட் டு காஸ்ட்டில் வெளியே வந்துடுவேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வெளியே வந்துடலாம். ஸோ என்றைக்கும் நம்ம சூஸ் பண்ணுறப்ப முக்கியமானது லாட் சைஸ் மட்டும்தாங்க நம்ம பார்த்து எடுக்கணும். மற்றபடிக்கு இதில் வேற ஒன்றும், அந்த ஸ்ப்ரெட் கூட கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த லாட் சைஸ் நீங்கள் அதிகமாக போயிட்டீங்கன்னா சிக்கலில் மாட்டிப்பீங்க. மற்றபடி ஆக்டோ எஃபெக்ட்ஸில் வேறு எந்த ஒரு ஹிடன் சார்ஜஸும் எதுவும் கிடையாதுங்க. இந்த ஸ்ப்ரெட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற வேல்யூலேயே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி விட்டுருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே ரிஃப்ளெக்ட் ஆகாதுங்க. மற்றபடிக்கு இன்னொரு சின்ன ஒரு சார்ஜஸ் இருக்குங்க, நீங்கள் அமௌண்ட் உள்ளே போட்டு வெளியே எடுக்கிறீங்க, அதில் மட்டும் சின்னதாக ஒரு சார்ஜஸ் போடுவாங்க. அது எப்படின்னாங்க, நீங்கள் பார்த்துங்க அமௌண்ட் உள்ளே போடும்போது $3000 போடுறீங்களா, எவ்வளோங்க கொடுக்குறாங்க, 32.46 கொடுக்குறாங்களா டாலரு. ஸோ இதே நீங்கள் விட்ரா போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, விட்ரா எப்படி போடணும், இங்கே பாருங்கள் ப்ரொஃபைல் பக்கத்தில் இந்த ஹரிசாண்டல் லைனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் விட்ரான்னு இருக்கும் பாருங்கள், இது சூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், இதுக்கு பேங்க் அக்கௌண்ட் பேங்கோட நேமுங்க, அதுக்கப்புறம் அக்கௌண்ட் நம்பர், அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ்சி கேட்குங்க. இது 3 கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துருங்க. இதில் போயிட்டுங்க நீங்கள் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா விட்ரா போடுறீங்கன்னு எடுத்துங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இதில் எம்டி ஃபைல் இருக்குன்னா எம்டி ஃபைல், இல்லை அந்த ஆக்டோ இதில் இருந்துச்சுன்னா வெப் பிளாட்ஃபார்ம் இருந்துச்சு அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எம்டி ஃபைல் சூஸ் பண்ணிட்டோமா. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்குங்க, இங்கே நம்ம உள்ளே போட்டோம்லங்க, $3000 உள்ளே போட்டால் $32 கொடுக்குறாங்கிறாங்களா. ஸோ 32னே போடுங்க. அதில் போய் அதே $32 போட்டால் பாருங்கள் $2725, $2750 கொடுக்குறாங்க, $250 சார்ஜஸ்ங்க. உள்ளே போட்டு வெளியே எடுத்தோம்னா சார்ஜஸ், மற்றபடி வேறு எந்த ஒரு ஹிடன் சார்ஜஸும் கிடையாதுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் விட்ரா கேட்டிங்கன்னாங்க, ஃபஸ்ட்டு டைம் விட்ரா கேட்டிங்கன்னா 1/2 hour ஆகுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் விட்ரா கேட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தாங்க. அது நீங்கள் எந்த டைமில் வேணுமா கேட்கலாம், நைட்டு 12 மணிக்கு கேட்டால் கூட சரிங்க, ஐஎம்பிஎஸ்ல அக்கௌண்ட்டுக்கு போட்டு விட்டுருவோம். ஃபஸ்ட் டைம் மட்டும் லேட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் அக்கௌண்ட்டுக்கு போட்டு விட்டுருவாங்க. ஸோ இவ்வளோ தாங்க ஃபாரெக்ஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் வீடியோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாதுங்க. நல்லபடியாக ட்ரேட் பண்ணுங்கள், லாட் சைஸ் மட்டும் கம்மியாக போட்டு நல்லபடியாக பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே, தேங்க்யூ.